வெல்கம் டு எக்ஸ்ட்ரீம் செகண்ட்ஸ். இன்னைக்கு ஃபேண்டசி அட்வென்ச்சர் படமான மேன் அண்ட் விச் த டான்ஸ் ஆஃப் தௌசண்ட் ஸ்டெப்ஸ் அப்படிங்கிற ஒரு ரொம்பவே சுவாரஸ்யமான படத்தோட கதையை தான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னாக்கா, நம்ம படத்தோடைய ஹீரோ குழந்தைய பிறந்து வளர்ந்து ஆளாயிடுறாரு. கிட்டத்தட்ட 40 வயசையும் தாண்டிடுறாரு. ஆனால் இவருக்கு இன்னமும் கல்யாணம் ஆகாமல் இருக்குது. அது ஏன்னா, இவர் குழந்தையா இருக்கும் போதே ஒரு தீய மந்திரவாதி இவருக்கு ஒரு சாபத்தை கொடுத்துட்றாரு. அது என்னன்னா, கல்யாணம் மட்டும் ஆகக்கூடாதுன்னு சொல்லி. இந்த விஷயத்த கேட்டதுமே இவர் ஒரு சூனியக்காரி கிட்ட போய் தன்னுடைய சாபங்களெல்லாம் போக்க சொல்லி போய் கேட்குறாரு. அதுக்கு அந்த சூனியக்காரியோ, நான் உனக்கு 3 விதமான டாஸ்க்குங்களை கொடுக்குறேன், அந்த டாஸ்க்குங்களெல்லாம் நீ கம்ப்ளீட் பண்ணாதான் உன்னுடைய சாபங்களை போக்குறதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பிரச்சனைகளெல்லாம் எப்படி முறியடிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு குதூகலமான கதைக்களத்தோட தான் நாம் இன்னைக்கு இந்த படத்தை பார்க்க போகிறோம். ஸோ இந்த கதை ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்க போது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற ஒரு லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம இந்த சுவாரஸ்யமான கதைக்குள்ளே போகலாம். படத்தோட ஓப்பனிங்ல ஒரு ராஜ்யத்துக்கு ஒரு தீய மந்திரவாதி பயங்கரமான சாபம் ஒன்று கொடுத்துருப்பான். அந்த ராஜ்யத்தை சுற்றி 1000 அசுரர்கள் சூழ்ந்துகிட்டு இருப்பாங்க. அந்த ராஜ்யத்துல இருந்து எந்த மனுஷனாவது இந்த அரக்கர்களுடைய கண்ணுக்கு பட்டாலோ அவங்கள கொடூரமான முறையில் சாகடிக்கணும்னு சொல்லி தான் சாபத்தை கொடுத்துருப்பான். இப்படியே 25 வருஷங்களும் கடந்து போகுது. இப்போ அட் ப்ரெசண்ட்ல அந்த ராஜ்யத்தோட ராஜாவுக்கு ஒரே ஒரு மக இருப்பா. இந்த இளவரசிக்கும் ஒரு ஆடு மேய்க்கிறவனுக்கு தான் இப்போ கல்யாணம் ஏற்பாடு நடந்துட்டு இருக்கும். இப்போ இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறதுக்காக நடுவர் உங்க 2 பேருக்கும் இந்த கல்யாணத்தை பண்ணிக்க சம்மதமா அப்படின்னு கேட்குறாங்க. இப்படி ராஜாவோடைய மகளான இளவரசிக்கும் இந்த ஆடு மேய்க்கிறவனுக்கும் கல்யாணம் நடக்க போகுதா? இதுக்கு பின்னாடி ரொம்பவே சுவாரஸ்யமான கதையும் கலந்துருக்குது. அது என்னங்கிறத நம்ம இப்போ பார்க்கலான்னுட்டு பின்னாடி ஒரு வாய்ஸ் ஓவர்னு வருது. இவன் தான் இந்த படத்தோடைய ஹீரோ. பேரு கோதர்ட். இவன் ஒரு ஆடு மேய்க்கிறவன். இவனுக்கு ஃப்ரெண்ட்ஸுங்கன்னு சொல்லிக்க ஒரு நாய், ஆடு, வாத்து இதுங்க மட்டும்தான் இருக்கும். இப்போ இவனுடைய வாழ்க்கையில ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த இன்சிடென்ட்டை சொல்லிட்டு இருக்கிறது வேற யாருமே இல்லை, இவனுடைய ஃப்ரெண்டான அந்த நாய் தான். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை காட்டுறாங்க. ஹீரோ ஒரு இடத்துல இருந்து பாலை வாங்கிக்கிட்டு அவன் பாட்டுக்கு ஊருக்கு திரும்பிட்டு இருக்கிறான். அவன் ஃப்ரெண்டான நாயும் கூட இருக்குது. அப்படி வந்துட்டு இருக்கிற சமயத்தில் அந்த ராஜ்யத்தில் இருக்கிற சோல்ஜர்ஸுங்களுக்கும் நான் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன்ல, அந்த 1000 அரக்கர்களுக்கும் நடுவில் பயங்கரமான ஃபைட் ஒன்று நடந்துக்கிட்டு இருக்குது. இதை பார்த்துக்கிட்டே இந்த ஹீரோவும் வந்துட்டு இருக்கிறான். அங்கே இருக்கிற ஒரு மரத்து மேலே ஒரு காதல் தேவதை ஒன்று உக்காந்துட்டு இவனையே பார்த்துக்கிட்டு இருக்குது. இந்த காதல் தேவதையோடைய வேலை என்னன்னாக்கா, அது கையில் வச்சிருக்கிற அம்பை யாருக்கு ஏவி விடுதோ அவங்களுக்கு காதல் உண்டாகும். அதுக்காக தான் 40 வயசு தாண்டியும் இன்னும் கல்யாணமே ஆகாத இருக்கிற இந்த கோதடுக்கு காதலாவது உண்டாகட்டும் அப்படின்றதுக்காக இந்த காதல் தேவதை அம்பை ஏவுறதுக்காக காத்துக்கிட்டு இருக்குது. அப்போ தூரத்துல ஒரு ஒயிட் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஒரு அழகான பொண்ணு ரொம்பவே அருமையா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறா. அவளுடைய முகம் மட்டும் தெரியறதில்ல. அந்த பொண்ணையே ரசிச்சுக்கிட்டு நம்ம ஹீரோவும் பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருக்கிறான். இதை பார்த்துட்டு இருக்கிற அந்த காதல் தேவதை இதுதான் சரியான சமயம், இவன் மேல அந்த காதல் உண்டாக்குற அம்பை ஏவி விடலான்னுட்டு ஏவி விடுறாங்க. அப்போ வண்டி மூவ் ஆகிக்கிட்டே வந்துட்டு இருக்குது. கீழே ஒரு கல் தடுக்கி அந்த வண்டியும் கீழே விழுந்துடுது. அந்த ஏவி விட்ட அம்போ அவன் மேல பாயாம அவன் எடுத்துன்னு வந்து அந்த பாட்டுல போய் குத்திக்குது. இவனுக்கு தான் கல்யாணமே ஆகக்கூடாதுன்னு ஒரு சாபம் இருக்குது இல்ல, அதனாலதான் என்னவோ இவனுக்கு இந்த அம்பு கூட உதவி செய்யல போல. இங்க தான் படத்தோடைய டைட்டிலை போட்டு படத்தை ஆரம்பிக்கிறாங்க. அவன் மயங்கி விழுந்த அந்த இடத்துல ஒரு சோல்ஜருக்கும் ஒரு அரக்கனுக்கும் ஃபைட் நடந்துக்கிட்டு இருக்குது. அப்படி ஃபைட் நடந்துட்டு இருக்கிற சமயத்தில் அந்த சோல்ஜர் கையில் வச்சிருந்த கத்தியால் அந்த அரக்கனுடைய வயிற்றுல குத்திடுறான். குத்துன கொஞ்சம் நொடியிலேயே அவனுடைய காயம் மறைஞ்சு போயிடுது. இதை பார்த்து ரொம்பவே அதிர்ச்சியான அந்த சோல்ஜர் அங்கேருந்து ஒரே ஓட்டமாக ஓடுறான். பின்னாடியே அந்த அந்த அரக்கனும் துரத்திக்கிட்டே ஓடுறான். இப்படி கொஞ்ச நேரம் கழிச்சதுக்கு அப்புறம் ஹீரோவுக்கு, அதாவது கோதர்டுக்கு மயக்கமும் தெளியுது. வண்டியை எடுத்துக்கிட்டு அவனுடைய வீட்டுக்கு கிளம்பி போறான். இப்போ கோதர்டோட வீட்டை கட்டுறாங்க. இந்த வீட்டுல கோதர்டும் அவனுடைய அம்மா மட்டும்தான் இருக்காங்க. பாலை எடுத்துட்டு வந்து அந்த பாட்டை பார்க்குறான். அந்த பாட்டில் அந்த அம்பு குத்தி இருக்கிறத பார்த்ததுமே அதை பிடுங்கி விட்டுடுறான். குழலை திறந்து விட்ட மாதிரி பால் அங்கே கீழே கொட்டிட்டு இருக்குது. இதை பார்த்துட்டு இருக்கிற இவனுடைய 3 ஃப்ரெண்ட்ஸுங்களான இந்த நாய், ஆடு, வாத்து 3ம் முடிஞ்சது இவனுடைய கதை. சும்மாவே இவனுடைய அம்மா அந்த கத்தும், இப்போ முடிஞ்சது இவனுடைய கதை அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்குதுங்க. அதே சமயத்துக்கு அவனுடைய அம்மாவும் அங்க வராங்க. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அறிவு கெட்டவனே, கழுத வயசாயும் அந்த பாட்டுல அம்ப குத்தி பாலெல்லாம் சிந்த வச்சுக்கிட்டு விளையாடிட்டு இருக்கிறிய, உனக்கு வேற வேலையே இல்லையா, போய் வேலையை பாடுற அப்படின்னு அவங்க திட்டுறாங்க.
இவன் கழுத்துல எப்பவுமே இவனுடைய அப்பா ஞாபகமா ஒரு கிறிஸ்டல் கல்ல ஒண்ணு ஒரு பெண்டன்ட் மாதிரி பண்ணி எப்பவுமே கழுத்துல மாட்டிக்கிட்டு இருப்பான். இப்போ அத கழட்டி வச்சுட்டு அவனுடைய அன்றாட வேலைகள பார்க்க போயிடுறான். அன்னைக்கு சாயந்தரம் இந்த கோதருடைய அம்மா பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட, "என் பையனுக்கு ஒரு வரன பார்த்துருக்கேன். நீங்களும் எங்க கூட வாங்க. பக்கத்துல இருக்கிற டவுன்ல போய் பொண்ண பார்க்க போறோம்" அப்படின்னுட்டு கூப்பிட்டுட்டு போறாங்க. இந்த பக்கம் ராஜ்யத்துல இருக்கிற ராஜா கிட்ட அந்த சோல்ஜர்ஸோட லீடர் வந்து, "இந்த ராஜாவும் இறந்து போயிட்டாரு" அப்படின்னுட்டு நியூஸ சொல்றான். இத கேட்டதுமே ராஜாவுக்கு ரொம்பவே வருத்தமாகுது. அதாவது இந்த ராஜ்யத்த சூழ்ந்துகிட்டு இருக்கிற அந்த 1000 அரக்கர்கள எந்த ராஜா வீரமா போராடி அவங்களெல்லாம் சாகடிக்கிறாங்களோ, அந்த ராஜாவுக்கு தான் தன்னுடைய ஒரே மகளான இளவரசிய கட்டி குடுக்கிறதா இந்த ராஜா அனௌன்ஸ் பண்ணியிருப்பாரு. அப்படிதான் முதல்ல ஒரு ராஜா அந்த அரக்கர்கள அழிக்கிறதுக்காக வந்திருப்பான். அந்த ராஜாவ பார்த்ததுமே ஃபர்ஸ்ட் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரஷன் என்ற மாதிரி இந்த இளவரசிக்கு அவன ரொம்பவே பிடிச்சு போயிடுது. இந்த ராஜா அந்த அரக்கர்கள எதிர்த்து போராட போறான். ஆனா போன இடத்துலயே இவன் செத்து போயிடுறான். 2வதா பாகுபலியில வர மாதிரி ஒருத்தன் ரொம்பவே ஹேண்ட்ஸமா வந்திருப்பான். அவனும் அந்த அரக்கர்களை எதிர்த்து போராட போயிருப்பான். ஆனா அவனும் இறந்து போயிடுறான். இப்போ 3வதா ஒரு ஜோக்கர் வேஷத்துல இன்னொருத்தனும் அந்த அரக்கர்களுக்கு விரோதமா போராட்டத்துக்கு போறான். அவனும் அந்த இடத்துல செத்து போயிடுறான். இப்படி அடுத்தடுத்து ஒருத்தர் இல்ல 2 பேர் இல்ல, கிட்டத்தட்ட 20 ராஜாக்கள் வந்து அந்த அரக்கர்களை அழிக்கணும்னு நினைக்கிறாங்க. கடைசியில அவங்களே செத்து போயிடுறாங்க. இதெல்லாம் பார்த்த இளவரசிக்கு கடைசி வரைக்கும் நான் கல்யாணம் ஆகாமலே கிழவியா செத்து போயிடணும் என்னமோ அப்படின்னு அவளும் நினைக்கிறா. இன்னைக்கு இந்த இளவரசியோட பிறந்த நாள் வேற. ஆனா கூட இவளோட டான்ஸ் ஆடுறதுக்கு இளவரசன் யாருமே இல்லைன்றதுக்காக இவளுக்கு ரொம்பவே வருத்தமா இருக்குது. வேற வழி இல்லாம அந்த ராஜ்யத்தோடைய டான்ஸ் மாஸ்டர் கூடவே இவ டான்ஸ் ஆட ஸ்டார்ட் பண்றா. அப்படி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறது இவளுடைய ஃப்ரெண்டான ஒருத்தி அவளுடைய டான்ஸை அப்படி மெய்மறந்து ரசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறா. அதே சமயத்துக்கு இந்த பக்கம் கோதர்ட் அவனுடைய அம்மா பக்கத்து வீட்டுக்காரன் இவங்க 3 பேரும் சிட்டில இருக்கிற ஒரு கடைக்கு வராங்க. அந்த கடையில இருக்கிற அந்த ஆளுடைய மகளுக்கு தான் இந்த கோதர்ட கட்டி கொடுக்கறதா பேசியிருப்பாங்க. அந்த கடைக்காரரும் அவங்க மகளுக்கு சைகையில, "இவன் தான் நீ கட்டிக்க போற பையன் பாரும்மா" அப்படின்னு சொல்ல, "நான் அவனெல்லாம் கட்டிக்க மாட்டான். அவன் ஒரு ஆடு மேய்க்கிறவன்" அப்படின்னு இவ சொல்றா. "இவன் தான் உனக்கு ஏத்தவன். நீ அப்படியெல்லாம் சொல்லாத" அப்படின்னுட்டு அவர் ஏதாவது சொல்லி கெஞ்செல்லாம் பார்க்குறாரு. இப்படி இவங்க 2 பேரும் சைகையிலயும் ஜாடமாடியா பேசிக்கிறத கோதரடோட அம்மா பார்த்ததும், உடனே கோதரட பின்னாடி இருந்து தள்ளி விட்டுடுறாங்க. நேரா அவ மேல போய் கோதரடும் மோதிடுறான். மோதினவன் ஸ்ப்ரிங் மேல போய் விழுந்த மாதிரி முன்னாடி இருந்து அப்படியே பின்னாடிக்கு போய் விழுந்துடுறான். அங்க ஒருத்தன் சூப்பு வித்துன்னு இருப்பான். அவன் கையில இருந்த சூப்பெல்லாம் இந்த பொண்ணு மேல கொட்டிடுது. எனக்கு இந்த ஆடு மேய்க்கிறவன்லாம் வேண்டான்னு சொன்ன இவன் முன்னாடி இவளுக்கு ஒரே ஷேம் ஆயிடுது. இத பார்த்துட்டு இருக்கிற ஹீரோ இந்த ஜென்மத்துல எனக்கு கல்யாணமே நடக்காது அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிறான். ஏன்னா, இப்படிதான் எப்பல்லாம் பொண்ணு பார்க்க போறோனோ, அப்பல்லாம் ஏதாவது இந்த மாதிரி கோக்கமாக்கான இன்சிடென்ட்டுங்க இவனுடைய லைஃப்ல நடக்கும். அதனால தான் இவனுக்கு கல்யாணங்கிறது அதிர்ஷ்டம் இல்லாத ஒண்ணா இருக்குதுன்னு நெனைக்கிறான். அன்னைக்கு நைட்டு அம்மாவும், மகனும் உட்காந்து டின்னர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அம்மா மகனுக்கு ஒரு விஷயத்த சொல்றாங்க. "நீ குழந்தையா இருக்கும்போது உனக்கு ஒரு தீய மந்திரவாதி ஒரு சாபத்த ஒண்ணு குடுத்துட்டாங்க. அந்த சாபம் என்னன்னாக்கா, உன் வாழ்க்கையில உனக்கு எல்லாமே கிடைக்கும். ஆனா கல்யாணம் மட்டும் நடக்காது" அப்படின்னு. அம்மா இப்படி சொன்னத கேட்டதும் மகனுக்கு ஒரே வேதனையா இருக்குது. "அப்படியா? யாரும்மா? எனக்கு யாரு இந்த சாபத்த குடுத்தது?" அப்படின்னு கேட்க, "அது வேற யாரும் இல்ல மகனே. உன்னுடைய அப்பா தான்." "எது? அப்பாவா?" "ஆமா. உன்னுடைய அப்பா தான் நீ குழந்தையா இருக்கும்போது உனக்கு கல்யாணமே ஆகக்கூடாதுன்னு சாபத்த குடுத்தாரு." இந்த விஷயத்த கேட்டதுமே கோதர்டுக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுது. இவனும் ஒரு அப்பனா? ஒரு பெத்த புள்ளைக்கு கல்யாணம் ஆகக்கூடாதுன்னு சபிக்கிறானே! இவன் அப்பனே கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் அப்பன்றவனே கிடையாது. செத்து போயிட்டதா நான் நெனச்சுக்கிறேன் அப்டின்ட்டு கோவத்துல அங்கருந்து எந்திரிச்சு போய் நைட்டு படுக்கலான்னுட்டு படுக்குறான். அப்டி தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு சரியா தூக்கமே வரல. கண்ண மூடுனாலே அவனுடைய அப்பா தான் கண்ணு முன்னாடி வந்து, "உனக்கு கல்யாணமே நடக்காது. நீ இப்படியே தான் இருக்க போற" அப்டின்னுட்டு கனவுல கூட இவங்க அப்பா இவன டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கிறாரு. சரியா தூக்கம் இல்லாம இவனும் அப்படி இப்படின்னு உருண்டு பிரண்டு படுத்துட்டு இருக்கிற சமயத்துல அப்பதான் ஒயிட் ட்ரெஸ்ல ஒரு பொண்ணு டான்ஸ் ஆடுறத இவன் பார்த்தானே அந்த பொண்ணு இவன் கனவுல வருது. இந்த பொண்ணு டான்ஸ் ஆடுறத அப்படியே அதை யோசிச்சுக்கிட்டே நல்லா தூங்கவும் செஞ்சிடுறான். இப்ப மறுநாள் காலையில விடிஞ்சதும் தன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரரை போய் பார்க்கறான். "உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எனக்கு கல்யாணம் ஆகக்கூடாதுன்னு எனக்கு சாபம் கொடுத்தது வேற யாரும் இல்ல. என்னுடைய பெத்த அப்பனே தான். அதுக்குன்னு நான் இப்படியே சும்மா இருக்க மாட்டேன். நான் இதுக்கான முயற்சிய பண்ணியே தீருவேன்" அப்படின்னுட்டு, "உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது இந்த சாபத்த போக்குறவங்க இருக்கிறாங்களா? தெரிஞ்சா சொல்லுங்க" அப்படின்னு இவன் கேட்குறான். அதுக்கு அந்த பக்கத்து வீட்டுக்காரன்,
இந்த ராஜ்யத்துக்கு நடுவுல இருக்கிற ஒரு காட்டுல ஒரு சூனியக்காரி இருக்கிறா. நீ அவள போய் பாரு. அவ உனக்கு இதுக்கு உதவி பண்ணுவா. ஆனா, அவள போய் பார்க்கணுன்றது அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது. நீ போற வழியில அந்த காட்டுல அந்த அரக்கரனுங்க இருப்பானுங்க. அவனுங்க கிட்ட நீ மாட்டுனீன்னா அவ்வளோதான். அதெல்லாம் கவலைப்படாதீங்க. நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னுட்டு ஹீரோவும் எனக்கு கல்யாணம் ஆனா போதும். இதுக்காக என்ன தடை வந்தாலும் நான் அத ஃபேஸ் பண்ண ரெடின்னுட்டு ரொம்பவே தைரியமா கிளம்பி போறான். இந்த பக்கம் அவனுடைய அம்மாகிட்ட, "நான் காட்டுல இருக்கிற அந்த சூனியக்காரிய பார்க்க போறேன்" அப்படின்னு சொல்ல, "சரி நீ போயிட்டீன்னா இந்த ஆடெல்லாம் யார் பார்த்துக்கிறது?" அப்படின்னு கேட்குறாங்க. "ஓ! பெரிய ஆடு. ஆட்டு பண்ணையே வச்சிருக்கோம் பாரு. இருக்கிற அந்த ஒத்த ஆட்ட நீ மேய்ச்சா என்ன? நான் மேய்ச்சா என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு இவனுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களான அந்த நாயி, ஆடு, வாத்து இதுங்கள கூப்பிட்டுக்கிட்டு அவன் அந்த காட்டுக்கு போறான். இப்படியே ரொம்ப தூரம் நடந்துக்கிட்டே போனதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வந்து ரீச் ஆகுறான். அந்த இடத்த சுத்தி முத்தி பார்த்தாக்கா நெறைய சோல்ஜர்ஸுங்க அங்க செத்து டெட் பாடியா கிடக்குறாங்க. இத பார்த்ததும் இவனுடைய 3 ஃப்ரெண்ட்ஸுங்களும், "முடிஞ்சது நம்ம நண்பனுடைய கத" அப்படின்னு இதுங்க பேசிட்டு இருக்க, அந்த காட்டுக்குள்ள இருந்து அந்த சோல்ஜருடைய லீடர் காயத்தோட அடிபட்டு வெளில வரான். இத பார்த்ததும் நம்ம ஹீரோ அந்த காயத்துக்கு மருந்தையும் போட்டு விடுறான். "கவலைப்படாதீங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த காயம் சரியாயிடும்" அப்படின்னு சொல்ல, "அது சரி, நீ யாரு? நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு அவன் கேட்க, "அது ஒண்ணும் இல்ல. இந்த காட்டுல இருக்கிற சூனியக்காரிய தான் பார்க்க வந்தேன்ற உண்மைய சொல்லாம, அது ஒண்ணும் இல்ல. எனக்கு கல்யாணம் ஆகணும். அதுக்காக தான் இந்த வழியா போயிட்டுருக்கேன்" அப்படின்னு சொல்றான். "அப்படியா? எனக்கு கூட தான் கல்யாணம் ஆவல. நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு அவன் கேட்க, அதுக்கு கோதர்ட், "அது ஒண்ணும் இல்ல. எனக்கு ஒரு சாபம் இருக்குது. அந்த சாபத்த போக்கிக்கிறதுக்காக தான் நான் ஒரு கல்யாணம் பண்ணிக்கலான்ட்டு இருக்கேன். அதுக்காக தான் இந்த பக்கம் வந்தேன்னு" இவன் சொல்ல, "அப்படியா? நல்லதா போச்சு. எனக்கு கூட தான் இன்னும் கல்யாணம் ஆகல. நீ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுக்கு யாராவது அக்கா, தங்கச்சி இருந்தாக்கா எனக்கு கொஞ்சம் சொல்லேன்" அப்படின்னு இவன் சொல்ல, "கண்டிப்பா நான் இருந்தா சொல்றேன். நீ இந்த மாதிரி மட்டும் எனக்கு உதவி பண்ணிட்டேன்னு வச்சுக்கயேன், உனக்கு நான் கடமைப்பட்டுருக்கேன்" அப்படின்னுட்டு அந்த சோல்ஜரோடைய லீடர் சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பி போறான். அங்கருந்து அந்த அரக்கர்களோட காட்டுக்குள்ள போறான். அந்த காடு பார்க்க ரொம்பவே அடர்த்தியா பயங்கரமா இருக்குது. இப்படி போய்க்கிட்டே இருக்கிறப்போ, அந்த காட்டுக்குள்ள இருக்கிற அந்த அரக்கனுங்க அந்த அங்க இருக்கிற நெறைய நரமாமிசங்கள சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறானுங்க. இவன் போற அந்த சத்தத்த கேட்ட உடனே அந்த அரக்கருங்க இவன தொரத்திக்கிட்டே போறாங்க. அங்கருந்து ஒரே ஓட்டமா இவன் விடாம ஓடிக்கிட்டே இருக்கிறான். இதுக்கு மேல ஓட முடியாதுடா சாமின்னுட்டு, அங்க இருக்கிற இலைங்களெல்லாம் தன் மேல போட்டு மறைச்சுக்கிறான். அங்க வந்து தேடி பார்த்தா அந்த அரக்கருங்களும், இவன் வேற ஒரு டைரக்ஷன் பக்கம் போனதா இன்னொருத்தன் சொல்ல, அந்த பக்கமா இவனுங்க ஓடுறானுங்க. இந்த பக்கத்துல இருந்து நல்ல வேளை தப்பிச்சான் அப்படின்னுட்டு, இவன் எந்திரிச்சு அங்கருந்து மறுபடியும் அவனுங்க கண்ணுக்கு பட்டுடக்கூடாதுன்னுட்டு குடு குடு குடுன்னு ஓடிட்டு இருக்கிறான். இப்படி ஓட 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 எதுத்தாப்புல ஒரு மரத்துல மோதி கீழ அவன் மயங்கி கிடக்குறான். சுத்தி இவனுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களும் நின்னுகிட்டு இருக்குதுங்க. அப்போ வாத்து, "இவன் செத்துட்டான்டா, வாங்க போலாம்" அப்படின்னு அது சொல்ல, அதுக்கு ஆடு, "இல்ல இல்ல அவனுக்கு மூச்சு இருக்குது பாரு" அப்படின்னு சொல்ல, நாய் பக்கத்துல போய் அவன நக்கி எழுப்பி விடுது. இப்படி மயக்கத்துல இருந்து அவனும் எந்திரிச்சு பார்க்குறான். பார்த்தாக்கா அவனுக்கு ஆப்போசிட்லயே அந்த சூனியக்காரியோடைய வீடா இருக்கும் போல ஒரு குடிசை ஒண்ணு இருக்குது. இப்போ நேரா ஹீரோ அந்த குடிசைக்குள்ள போறதுக்காக போறான். பின்னாடி இருந்து இந்த ஆடும், நாயும், "வேணான்டா, போகாதடா நண்பா, உனக்கு உன் உயிருக்கு ஆபத்துடா" அப்படின்னு இதுங்க சொல்ல, ஆனா அவன் காதுக்கும் அதுங்க பேசுற மாதிரி கேட்கல. நாய் கொலைக்கிறதாவும், ஆடு கத்துறதாவும் கேட்குது. இதுங்க எதுக்கு இந்த நேரத்துல கத்திக்கிட்டு இருக்குதுங்கன்னு இவன் நேரா உள்ளார போறான். கதவு ஆட்டோமேட்டிக்கா டமார்ன்னு சாத்திக்குது. உள்ள வந்ததும் ஒரு விளக்கு எரியிற அளவுக்கு தான் வெளிச்சம் இருக்குது. அந்த இடமே ஒரு புகை மூட்டமா இருக்குது. இவன் பயந்து போய் எப்பவுமே அவன் கழுத்துல போட்டுட்டு இருக்கிற அந்த ஒரு கிறிஸ்டல் கல்ல கையில வச்சுக்கிறான். அப்போ அந்த இடத்துல அந்த சூனியக்காரியோடைய வாய்ஸ் கேட்குது. "யார்ரா நீ? இங்க எதுக்கு வந்த?" அப்படின்னு கேட்க, அது வந்து அது வந்து இப்ப நான் என்ன சொல்ல? ஆ எனக்கு தண்ணி வேணும் அப்படின்னு இவன் கேட்குறான். "தண்ணியா?" அப்படி சொல்லிட்டு அவளுடைய மேஜிக்கால ஒரு கப்ப ஒண்ணு வர வைக்கிறா. மேல அந்தரத்துல இருந்து தண்ணியும் அந்த கப்புல ஊத்துது. அவனும் அந்த தண்ணிய எடுத்து மொடக்கு மொடக்குன்னு குடிச்சிடுறான். அதுக்கப்புறம், "சரி நீ தண்ணி குடிச்சதுக்கு பதிலா நான் இந்த கல்ல எடுத்துக்கிறேன்னுட்டு" அவ அந்த கல்ல அவங்கிட்ட இருந்து புடுங்கிக்கிறா. அந்த கல்ல வாங்குனதும் அத பார்க்குறா. அந்த கல்லு அப்படியே ஜொலிக்குது. "யார்றா நீ? நீ மந்திரவாதியா? இல்ல என்ன விட பெரிய சூனியக்காரனா?" அப்படின்னு கேட்க, "அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா" அப்படின்னு அவன் சொல்ல, "பின்ன எதுக்காக தான் என்ன பார்க்க வந்திருக்க? சொல்லேன்" அப்படின்னு இவ கேட்கிறா. அதுக்கு, "எனக்கு கல்யாணம் ஆகக்கூடாதுன்னு ஒரு தீய மந்திரவாதி ஒரு சாபத்த குடுத்துட்டான். அந்த சாபத்த போக்கிக்கிறதுக்காக தான் நான் உன்கிட்ட வந்தேன்" அப்படின்னு இவன் சொல்றான். ஆனா உண்மையாவே இந்த சூனியக்காரிக்கு அந்த சாபங்களெல்லாம் போக்குற அளவுக்கு மந்திரம் இல்லையோ என்னமோ! ஆனா அத வெளிய காட்டிக்காம தன்னுடைய மேஜிக் பவரால ஒரு சேர அங்கருந்து இழுத்து ஹீரோ கிட்ட வைக்கிறா.
உக்காரு அப்படின்னுட்டு ஒரு குடிக்கிறதுக்கு சூப்பை ஒன்று கொடுக்குறான். அவனும் குடிச்சிக்கிட்டு இருக்கிறான். அதுக்கப்புறம் அவன் மேலே இருந்த சட்டையை கழட்ட வச்சுட்டு ஒரு கண்ணாடிக்கு முன்னாடி நிற்க வைக்கிறான். அந்த கண்ணாடி கிட்ட கண்ணாடியே கண்ணாடியே மாய கண்ணாடியே இவனுடைய ஃபுல் டீட்டெயில்ஸை எனக்கு காட்டு அப்படின்னு இவ கேட்க, அப்போ அவனுடைய வீட்டில இருந்து இவனுடைய பயோடேட்டாவே அந்த கண்ணாடி காட்டுது. இப்படி ஹீரோ மேலே சட்டை இல்லாததை பார்த்த சூனியக்காரிக்கு அவளே அறியாம அவன் மேல சில வினாடிகள் ஒரு மாதிரி மெய்மறந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறா. அதுக்கப்புறம் அதுலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம், சரி சரி அப்போ உன்னுடைய கதைகள் எல்லாம் உண்மைதான், உனக்கு நான் உதவி பண்ணுறேன், ஆனால் இதுக்கு நான் ஒரு 3 கண்டிஷனுங்களை வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்ல, அது என்னவா இருந்தாலும் சரி எனக்கு கல்யாணம் ஆகணும் அப்படின்னு இவன் சொல்கிறான். நான் உனக்கு 3 வேலைங்களை கொடுப்பேன். ஒரு வேலையும் ஒரு வேலையை அடுத்து இன்னொரு வேலை ரொம்பவே கடினமானதாக இருக்கும். அப்படி நான் உனக்கு கொடுக்குற இந்த 3 வேலைகளையும் நீ 1 வருஷத்திலே செஞ்சு முடிக்கணும். அப்படி நீ செஞ்சு முடிச்சுனா தான் உன்னுடைய அந்த சாபத்தை நான் போக்குறதுக்காக உனக்கு உதவி பண்ணுவேன் அப்படின்னு இந்த சூனியக்காரி சொல்கிற. என்ன வேலையாக இருந்தாலும் சரி, எவ்வளோ வேலைகளாக இருந்தாலும் சரி எனக்கு கொடு, நான் கண்டிப்பாக செய்கிறேன், எல்லாத்துக்கும் மேலே எனக்கு கல்யாணம் ஆகணும் அப்படின்னு இவன் சொல்ல, அடப்பாவி நீ கல்யாண பைத்தியமா அப்படின்னு இவன் மனசில் நினச்சிக்கிற. அதுக்கு சூனியக்காரி, அது மட்டும் இல்லை, உனக்கு கல்யாணம் ஆகி முதல் குழந்தை பிறந்ததுன்னா அந்த குழந்தைய நீ எங்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துடணும், இதுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்க, அவன் கொஞ்சம் கூட யோசிக்காம எனக்கு டபுள் ஓகே, எனக்கு கல்யாணம் ஆனால் போதும் அப்படின்னு இவன் திரும்பவும் அதே சொல்லிட்டு இருக்கான். இவன் கன்ஃபார்மாக முத்தி போன கல்யாண பைத்தியமே தான் அப்படின்னு இந்த சூனியக்காரியும் மனசில் நினச்சிக்கிற. இன்னொரு பக்கம் அந்த சூனியக்காரி அவளுடைய மேஜிக்கால ஒரு மணல் வாட்சை வர வைக்கிறா. இந்த மணல் வாட்ச் 1 வருஷம் வரைக்கும் ஓடும். இந்த 1 வருஷத்துக்குள்ள நான் கொடுத்த அந்த 3 வேலைகளையும் நீ செஞ்சு முடிக்கணும். அவ சொன்னதும் அவளே ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். ஏன்டா அப்படி குறுன்னு பார்க்குற, விட்டா அப்படியே கொத்தி தின்னுடுவ போலியே, எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது, அப்படியெல்லாம் பார்க்காதுன்னு அவ சொல்ற. நான் எங்க உன்னை பார்த்தேன் அப்படின்னு இவன் சொல்ல, அதுலேருந்து இவளுக்கும் இவன் மேலே ஒரு மாதிரி க்ரஷ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எங்கே க்ரஷ் ஸ்டார்ட் ஆகுதோ அங்கே தானே காதலும் ஸ்டார்ட் ஆகும். அப்போனா இவ தான் இந்த படத்துடைய ஹீரோயின். ஆனால் உண்மையாலுமே இவளால் இவனுக்கு இருக்கிற இந்த சாபத்தை போக்க முடியாதுல்ல, அது இவளுக்கு தெரியும், ஆனால் அவனுக்கு தெரியாது. ஆனாலும் இவனை எப்படியாச்சும் இங்கேருந்து துரத்தணுன்றதுக்காகவே சும்மா இந்த ராஜ்யத்தில் இருக்கிற ஒரு இடத்துல ஒரு புனித மரம் ஒன்று இருக்குது, அந்த மரத்தை நீ 10,000 தடவை தூக்கணும், அப்படி தூக்கிட்டீன்னா உன்னுடைய முதல் வேலை கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு இவ சொல்ல, எது 10,000 தடவையா, அட போமா நீ வேற, நானே 40 வயசு தாண்டி என்னுடைய பாதி ஆயுள் காலம் முடிஞ்சிருச்சு, இதில் எங்கேருந்து அந்த மரத்தை நான் தூக்குவேன் அப்படின்னு இவன் சொல்ல, அதெல்லாம் எனக்கு தெரியாது, உன் சாபத்தை போக்கி உனக்கு கல்யாணம் ஆகணும்ல, அப்படின்னா இந்த டாஸ்க்கை நீ செஞ்சுதான் ஆகணும்னு இவ சொல்ல, கல்யாணம் பண்ணிக்கிறதுனா தான் இவனுக்கு ஒரு புத்துணர்ச்சி வந்துருமே. இந்த வார்த்தையை கேட்டதுமே கண்டிப்பா நான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அந்த வேலை செய்யறதுக்கு இவன் ஒத்துக்கிட்டு அங்கேருந்து வெளியில் வரான். இவன் உள்ளேருந்து சட்டை இல்லாமல் வெளியே வந்ததை பார்த்த இந்த ஆடும் நாயும், என்னடா நடக்குது இங்கேருந்து உள்ளே போகும்போது சட்டையோட தானடா போனான், அந்த சூனியக்காரி நல்லா இவனை வெளுத்து வாங்கி துரத்தி விட்டுருக்கா போல அப்படின்னு இதுங்க ரெண்டுங்களும் பேசிக்குதுங்க. அங்கேருந்து ஹீரோவும் கிளம்பி போயிடுறான். அந்த இடத்துல ஒரு பூ ஒன்று மலருது. அந்த மலர்ந்த பூவை இந்த நாயும் ஆடும் பார்க்குதுங்க. அதே சமயம் உள்ளார அந்த சூனியக்காரி உக்காந்துக்கிட்டு விக்கிறா. அவ வாயில இருந்து பட்டாம்பூச்சிங்களா பறந்து போயிட்டு இருக்குதுங்க. கொஞ்ச நேரத்திலேயே இருமவும் செய்யறா. வாயில இருந்து கலர் கலரா புகைங்க போகுது. அதுக்கப்புறம் அவன் போட்டிருந்த சட்டைய அவ மூந்து பாக்குறா. ஆஹா, வந்தவனை நம்மளுக்கே சூனியம் வச்சுட்டானா அப்படின்னு அந்த சட்டைய மூந்து பார்த்ததும் அங்க இருந்து அவனை பிடிக்கிறதுக்காக வெளியில வந்து பாக்குறா. அங்க அவனை காணும். அங்க இருக்கிற அந்த மரத்து மேல அந்த காதல் தேவதை நின்னுக்கிட்டு இவளுக்கு பிளைன் கிஸ் கொடுத்து மறைஞ்சு போயிடுது. அநேகமா இந்த காதல் தேவதையால தான் எனக்கு இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்கிருந்து வேகமா அந்த சூனியக்காரி வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிறா. இந்த பக்கம் கோதட் அவன் அம்மா கிட்டேயும் பக்கத்து வீட்டுக்காரர்கிட்டையும் அந்த சூனியக்காரியை போய் பார்த்ததாகவும், அந்த சூனியக்காரி 3 வேலைகளை எனக்கு கொடுத்துருக்கிறதா, அதில் வேலையாக அந்த புனித மரத்தை நான் 10,000 தடவை தூக்கணுமா அப்படின்னு இவன் சொல்கிறான். இதை கேட்டதுமே அந்த பக்கத்து வீட்டுக்காரரு, அட முட்டா பையிலே, அவளால் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது அப்படிங்கிறத தான் இப்படி நாசூக்கா அவள் உனக்கு சொல்லியிருக்கா, இதை கூட புரிஞ்சுக்க முடியலையா அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதுக்கு நம்ம ஹீரோவும், எனக்கு என்னமோ அவன் நல்லவளா தெரியற, அவள் என்னை ஏமாற்ற மாட்டா, எனக்கு கண்டிப்பாக உதவி பண்ணுவா அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க, இந்த பக்கம் மாய கண்ணாடி வழியா நம்ம ஹீரோ என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு வேவு பார்த்துக்கிட்டு இருக்கா. இப்படி எதுக்காக ஹீரோவை இவ பார்த்துட்டு இருக்கிறனாக்கா, அந்த காதல் தேவதை பண்ண சேட்டையால தான் நம்ம ஹீரோயினுக்குள்ள அந்த காதல் மலர்
மலர ஆரம்பிச்சுட்டு இருக்குது. இந்த பக்கம் கோதர்ட் அந்த ராஜ்யத்துக்கு நடுவுல இருக்கிற அந்த புனித மரத்த தூக்குறதுக்காக போறான். அந்த மரத்துடைய நுனி பகுதிய புடிச்சு தூக்கணும்னு முயற்சி பண்ணும்போது, அந்த கணம் கணக்குது. "என்னடா சாமி இப்படி கணக்குது?" அப்படின்னு அவன் நெனச்சுக்கிட்டு இருக்க, இந்த பக்கம் இவனுடைய நண்பர்களான இவங்க 3 பேரும், "என்னடா இவன் பண்றான்? இந்த முக்கு முக்கிட்டு இருக்கான். இவன் தூக்குன மாதிரி தான்" அப்படின்னு இதுங்க 3ங்களும் பேசிக்குதுங்க. என்ன ஆனாலும் சரி, நான் இந்த மரத்த எப்படியாச்சும் தூக்கியே ஆகணும்னு சொல்லிக்கிட்டு, தெனைக்கும் வந்து வந்து இப்படிதான் அந்த மரத்த தூக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கிறான். அப்பதான் ஒரு தடவ அந்த வழியா அந்த ராஜ்யத்தோட இளவரசியும், அவளுடைய ஃப்ரெண்டும் வந்துட்டு இருக்கிறாங்க. இவங்க கத்துற சத்தம் கேட்டதும் அந்த பக்கம் தான் வந்துட்டு இருக்கிற நம்ம ஹீரோ அங்க ஓடி வந்து பார்க்குறாரு. அங்க அந்த அரக்கருங்க இந்த இளவரசியும், அவளுடைய ஃப்ரெண்டவையும் தாக்குறதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஹீரோவுக்கு என்ன பண்றதுன்னு கையும் காலும் புரியாம, அங்க இருக்கிற ஒரு கல்ல எடுத்து ஓங்கி அடிக்கிறதுக்காக கல்ல வீசுறான். ஆனா அந்த கல்லும் நேரா இந்த இளவரசியோடைய ஃப்ரெண்டு தலையில பதம் பார்த்துருது. அதுக்கப்புறம் அந்த அரக்கனுங்க அவங்கள தாக்குறத விட்டுட்டு இந்த ஹீரோவ தொரத்திக்கிட்டே ஓடுறானுங்க. இவனும் எங்க ஓடுறதுன்னு தெரியாம அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கிறான். ஒரு வழியா அவனுக்கு தான் காட்டுல இருக்கிற எல்லா இடங்களும் நல்லாவே தெரியுமே. அங்க போய் பதுங்கிக்கிறான். அவனுங்களும் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டு கடைசியில எங்கேயும் கிடைக்கலன்னு சொல்லி அவனுங்களும் அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறானுங்க. இந்த பக்கம் ஹீரோயின் ஹீரோ கிட்ட வாங்கின அந்த கிறிஸ்டலை வச்சு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்படி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கிற சமயத்தில் அந்த கல், அந்த கிறிஸ்டல் கல் அப்படியே பளபளன்னு மின்னிக்கிட்டு இருக்குது. இது ஒரு சாதாரண கல் இல்லை, கண்டிப்பாக இது ஏதோ ஒரு சக்தி வாய்ந்த கல்லாக தான் இருக்கணும் அப்படின்ட்டு இவ யோசிச்சுக்கிட்டு இருக்கிறா. அந்த பக்கம் கோதர்ட் விடாமுயற்சியாக கனமான ட்ரம்முங்களையும் பாறைகளையும் தூக்கி தூக்கி அவனுடைய பாடியை பில்டப் பண்ணிக்கிறான். ஏன்னா அந்த புனித மரத்தை எப்படியாச்சும் தூக்கி முதல் வேலையை முடிச்சாதான் அடுத்த 2 வேலைகளையும் முடிச்சு தனக்கான கல்யாண ஏற்பாடு செஞ்சுக்க முடியும் இல்லையா, அதுக்காக தான். இந்த பக்கம் ஹீரோயின் இந்த கிறிஸ்டல் கல்லை பத்தின ரகசியம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிக்கிட்டு அவன் மேலேயே ஒரு ஸ்ப்ரே அடிச்சுக்கிட்டு அங்கிருந்து புகைய மறைஞ்சி பக்கத்துல இருக்கிற ஒரு ஜாடிக்குள்ள அதுல மறைஞ்சு போயிடுறா. அதுக்குள்ள மறைஞ்சதும் இப்போ வேற ஒரு உலகத்தை காட்டுறாங்க. இது இவங்களுடைய உலகமா இருக்குது. இங்க இவளுடைய அப்பா அம்மாவும் இருக்கிறாங்க. அங்க வந்து அவளுடைய அப்பா அம்மா கிட்ட அந்த கிறிஸ்டல் கல்லை காட்டிட்டு, உங்களுக்கு இத பத்தின ரகசியம் ஏதாவது தெரியுமா? உங்களுக்கு இந்த கல்ல பத்தின ஏதாவது விஷயம் தெரியுமா? அப்படின்னு இவ கேட்கிறா. இந்த கல்லு உனக்கு எப்படி கிடைச்சது? அப்படின்னு ஹீரோயினோட அப்பா கேட்க, இந்த கல்ல ஒரு ஆடு மேய்க்கிறவங்ககிட்ட இருந்து நான் வாங்கினேன் அப்படின்னு அவ சொல்றா. இந்த படத்துடைய ஆரம்பத்துல ஒரு ராஜ்யத்துக்கு ஒரு தீய மந்திரவாதி ஒரு சாபத்தை கொடுத்துருந்தான்ல, அவனுடைய கல்லு தான் இதுன்னுட்டு இவளுடைய அப்பா இவகிட்ட சொல்றாரு. அது மட்டும் இல்ல, அந்த தீய மந்திரவாதி நம்ம ஹீரோயினுக்கும் ஒரு சாபத்த குடுத்துருப்பான். அந்த சாபம் என்னங்கிறத நான் உங்களுக்கு அப்புறமா சொல்றேன். இந்த விஷயத்த கேட்டதும் ஹீரோயின், "அப்படியா? அந்த தீய மந்திரவாதியோடைய கல்லா இது?" அப்படின்னு இவ கேட்கிறா. இப்படி பேசிக்கிட்டே இருக்கிற சமயத்துல இவளுக்கு திடீர்னு விக்கல் வருது. விக்குனா வாயில இருந்து பட்டாம்பூச்சிங்களா பறந்து போயிட்டு இருக்குது. அவங்க அம்மாவுக்கு சந்தேகம் வருது. இவ காதல்ல விழுந்துட்டு இருக்கா போல அப்படின்னுட்டு. "நீ யாரையாவது விரும்புறியா?" அப்படின்னு கேட்க, "எது காதலா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா" அப்படின்னு இவ சொல்றா. இன்னும் கொஞ்ச நேரத்திலேயே அவளுக்கு இருமலும் வருது. இருமுனா வாயில இருந்து கலர் கலரா புகைங்களா வந்துட்டு இருக்குது. இப்போ சந்தேகமே இல்ல. கண்டிப்பா இவ யாரையோ இஷ்டப்பட்டுட்டு இருக்கிறா அப்படின்னுட்டு இவங்க அம்மாவுக்கு டவுட் வருது. அதுக்கப்புறம் இவளுடைய அப்பா அம்மா 2 பேரும், "நீ இந்த ஆடு மேய்க்கிறவங்ககிட்ட இருந்து இந்த கல்ல வாங்குனியே, அவன நாங்க பார்க்கணும். அதுக்கான ஏற்பாட பண்ணு" அப்படின்னு இவங்க சொல்ல, "சரிம்மா, கண்டிப்பா நான் பண்றேன்" அப்படின்னு அவ சொல்லி, "சரி நான் இங்கேருந்து கிளம்புறேன்" அப்படின்னு சொல்றா. அதுக்கு அதுக்கு அவளுடைய அப்பா, "ஒரு நிமிஷம்" அப்படின்னு சொல்லி ஒரு தைலத்த அவளுடைய கையில குடுக்குறாரு. "இது எதுக்குப்பா எனக்கு குடுக்குறீங்கன்னு?" இவ கேட்க, "உன் தலைய பாரு, தேங்காய் நார் மாதிரி எப்படி படர்ந்து கிடக்குது. இந்த எண்ணெய தடவு எல்லாம் நல்லாகும்" அப்படின்னு சொல்ல, "சரி சரி குடுங்க" அப்படின்னுட்டு அத வாங்கிக்கிட்டு அவ மறுபடியும் புகைய போட்டுட்டு அங்கருந்து மறைஞ்சு அந்த கூஜா வழியா மறுபடியும் அவளுடைய இடத்துக்கு வரா. வந்ததுக்கப்புறம் அவளுடைய அப்பா குடுத்த அந்த தைலத்த அவளுடைய தலையில தேய்ச்சுக்கிட்டு, கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ணாடி முன்னாடி நின்னு பார்க்குறா. அவளுடைய தோற்றமே ரொம்பவே வித்தியாசமா இருக்கிறத அவ ஃபீல் பண்றா. அதாவது முன்ன விட இப்போ அழகா மாறிட்டத அவ உணர்றா. இந்த பக்கம் நம்ம ஹீரோ விடாமுயற்சியா பிராக்டிஸ் பண்ணி, இப்போ அந்த புனித மரத்த தூக்கலான்னு அந்த இடத்துக்கு வரான். அவனும் அந்த மரத்தோடைய நுனி பகுதிய புடிச்சுக்கிட்டு தூக்க முயற்சி பண்றான். ஆரம்பத்துல ஆகறதில்ல. ஆனா எப்படியோ கஷ்டப்பட்டு முதல் தடவையா அந்த மரத்த தூக்கிடுறான். அவனுக்கு ரொம்பவே சந்தோஷமாவுது. இத பார்த்துட்டு இருக்கிற இவனுடைய 3 நண்பர்களும், "வெற்றி, வெற்றி! நம்ம நண்பன் முதல் தடவையா தூக்கிட்டான். இனி 9999 தடவ தூக்கிட்டான்னா, இவனுடைய முதல் வேலை கம்ப்ளீட் ஆயிடும்" அப்படின்னுட்டு இதுங்க 3ங்களும் பேசிக்கிட்டு இருக்குதுங்க. இப்படியே தினைக்கும் வந்து வந்து அந்த மரத்த கணக்கோட தூக்க ஆரம்பிச்சுட்டு இருக்கிறான். அப்படிதான் ஒரு தடவ அந்த பக்கம் அந்த ராஜ்யத்தோட இளவரசியும் அவளுடைய ஃப்ரெண்டும் வராங்க. இத பார்த்ததும் இவனுக்கு ஒரு மாதிரி ஷை ஆவுது. இந்த இன்சிடென்ட்ட இந்த பக்கம் மாய கண்ணாடி வழியா நம்ம ஹீரோயினும் கவனிச்சுட்டு இருக்கிறா.
அந்த இளவரசிய பார்த்ததுமே நம்ம ஹீரோ அப்படியே தலை குனிஞ்சுகிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடுறான். இந்த பக்கம் கண்ணாடி வழியா பார்த்துட்டு இருக்கிற நம்ம ஹீரோயின், ஒருவேளை இவன் இந்த இளவரசிய இஷ்டப்பட்டுட்டு இருக்கானோ அப்படின்னு மனசுக்குள்ளே நினைச்சுக்கிட்டு, இவளுக்கு ஒரு விதமா மனசுக்கு கஷ்டமாகுது போல ரொம்பவே ஃபீல் பண்றா. இப்படியே தினைக்கும் வந்து வந்து அந்த புனித மரத்த தூக்குறதும், வைக்கிறதுன்னு பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இப்படியே சில மாசங்களும் போகுது. மாசங்கள் பல மாதங்களும் ஆகுது. கிட்டத்தட்ட 11 மாசங்கள்ல இவன் அந்த சூனியக்காரி சொன்னது போலவே 10,000 தடவ அந்த மரத்த தூக்கி வைக்கிறான். அவ குடுத்த 3 வேலைகள்ல முதல் வேலை கம்ப்ளீட்டா நான் செஞ்சு முடிச்சுட்டேன் அப்படின்ற சந்தோஷத்திலேயே, இப்ப நேரா அந்த சூனியக்காரிய பார்க்கறதுக்காக வரான். ஆனா ஹீரோயினோ அவ வீட்டுக்கு முன்னாடி நெறைய பூக்கள் பூத்திருக்குது. அந்த பூவ ஒண்ணொண்ணா அவ கட் பண்ணிக்கிட்டு இருக்கிறா. "நீ குடுத்த முதல் வேலைய நான் முடிச்சுட்டேன். அடுத்து 2வது வேலை என்னன்னு சொல்லு. அதையும் செய்றேன்" அப்படின்னு ஹீரோ சொல்ல, இவனுக்கு இருக்கிற சாபத்த என்னால போக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். அது இவன்ட்ட எப்படி காட்டிக்கிறது? ஆனாலும் ஏதாவது ஒண்ணு சொல்லி இவன கழட்டி விட்டுறலான்னுட்டு ஏதோ ஒண்ணு அடிச்சு விட்டேன்னா, இவன் அத செஞ்சுட்டு வந்து நிக்கிறானே அப்படின்னு இவன் மனசுல நினைச்சுக்கிறா. "உனக்கு குடுத்த முதல் வேலைய செஞ்சு முடிக்கவே நீ கிட்டத்தட்ட 11 மாசங்கள் எடுத்துக்கிட்ட. இன்னும் இருக்கிற 1 மாசத்துல 2 வேலைகளையும் குடுக்குவேன். அந்த வேலைய நீ எப்படி முடிப்ப? அதெல்லாம் உன்னால முடியாது. பேசாம இங்கருந்து கிளம்பி போ" அப்படின்னு இவ சொல்ல, "அத பத்தியெல்லாம் நீ கவலைப்படாத. எனக்கு குடுக்க வேண்டிய வேலை என்னவோ அது குடு. நான் செஞ்சு முடிக்கிறேன்னு" ஹீரோ சொல்றான். இவன் இங்கருந்து கிளம்புற மாதிரி தெரியலன்னு சொல்லிட்டு ஹீரோயின், "உனக்கான அடுத்த வேலை இதுதான். அந்த அரக்கருங்க இருக்கிற ராஜ்யத்துக்கு நீ போணும். அந்த 1000 அரக்கர்கள நீ சாகடிக்கணும். அதோட அந்த அரக்கர்களுடைய ராஜாவையும் நீ கொன்னுட்டு, அவன் கையில இருக்கிற அந்த ஆயுதத்த எடுத்துன்னு வந்து என் கையில நீ குடுக்கணும். இதுதான் உனக்கான 2வது வேலை" அப்படின்னு இவ சொல்றா. "எது? அந்த அரக்கர்கள நான் கொல்லணுமா? ஏம்மா விளையாடுறியா? ஏற்கனவே உனக்கு தெரியும் இல்ல 25 வருஷங்களுக்கு முன்னாடி அந்த அரக்கர்கள சாகடிக்க போன எவ்ளோ இளவரசருங்க, அவங்களும் அதே இடத்துல செத்து போயிட்டாங்க. இதுல என்ன போய் அவங்கள சாகடிக்க சொல்றிய? என்னால முடியாது. உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா?" அப்படின்னு இவன் கேட்க, "உன்னால முடியும். கண்டிப்பா முடியும். நீ ஜெயிச்சுட்டு வருவ. இந்தா இதுக்கான ஆயுதம். இத நீ பயன்படுத்திக்கோ" அப்படின்னுட்டு ஒரு கரண்டிய அவன் கையில குடுக்குறா. "இத வச்சுக்கிட்டு நான் என்னம்மா பண்ண முடியும்? இத வச்சுட்டு வேணும்னா குழம்பு கிண்டலாம். அவ்வளோதான். என்னாலலாம் முடியாது" அப்படின்னு இவன் சொல்றான். "இல்ல உன்னால கண்டிப்பா முடியும்னுட்டு" அவன ஊக்குவிச்சு அவ அனுப்பிச்சு வைக்கிறா. "உன்னால கண்டிப்பா முடியும்னு" அவ சொல்ல, "சரி ஏதோ சொல்ற. நான் போய் முயற்சி பண்றேன்" அப்படின்னு அவனும் அங்கருந்து கிளம்பி போறான். அந்த கரண்டிய எடுத்துக்கிட்டு ஹீரோ நேரா ஒரு தடவ ஒரு சோல்ஜர் அடிபட்டிருந்தப்போ அவனுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தான்ல, அவன போய் பார்க்குறான். "இந்த கரண்டிய வச்சுக்கிட்டு எனக்கு எனக்கு யுத்தம் செய்ய சொல்லிக் குடு" அப்படின்னு கேட்குறான். "எது? யுத்தமா? விளையாடுற? இந்த கரண்டிய வச்சுக்கிட்டு என்னடா உனக்கு சொல்லிக் குடுப்பேன்? ஏதோ நீ எனக்கு ஹெல்ப் பண்ண தான், இல்லன்னு சொல்லல. அதுக்காக நானும் உனக்கு திருப்பி ஹெல்ப் பண்ணணும் தான். அதுக்குன்னு என்ன கேட்கறதுன்னு ஒரு விவஸ்தையே இல்லையா? பேசாம இங்கருந்து போயிடு, இல்லன்னா உன்ன கொன்னே போடுவேன்" அப்படின்னு அந்த சோல்ஜருடைய லீடர் சொல்ல, "நீ சொல்லிக் குடுக்காட்டி என்ன? நானே இந்த கரண்டிய வச்சுக்கிட்டு அந்த அரக்கர்கள கொல்லப் போறேன்" அப்படின்னுட்டு ஹீரோ அங்கருந்து கிளம்பி போறான். ஹீரோ இந்தாண்ட தலையில ஒரு பக்கெட்ட கமுத்துக்கிட்டு, கையில அந்த கரண்டிய வச்சுக்கிட்டு ஏதோ போருக்கு போற ரேஞ்சுக்கு போஸ் குடுத்துக்கிட்டு, அவனும் அவனுடைய 3 ஃப்ரெண்ட்ஸுங்களையும் கூப்பிட்டுக்கிட்டு அந்த அரக்கர்கள் இருக்கிற அந்த ராஜ்யத்துக்கிட்ட வரான். தூரத்துல ஒளிஞ்சிருந்து அங்க யாரெல்லாம் போறாங்க, வராங்கன்றத இவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அதே சமயத்துல இவனுடைய 3 நண்பர்கள் இவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. ஆடு தானாவே கசாப்பு கடைக்கு வந்திருக்குது. கண்டிப்பா இவன் சாகத்தான் போறான்னு இதுங்க 3ங்க பேசிக்க, "சரி நீங்க இங்கேயே இருங்க, நான் போயிட்டு வரேன்" அப்படின்னு அவன் போறான். அந்த சமயத்துல அவனுடைய கரண்டிய விட்டுட்டு போயிட்டான். அப்போ அந்த நாய், "அடே அறிவு கெட்டவனே! நீ கிளம்புறது தான் கிளம்புற, உன்னுடைய ஆயுதமான இந்த கரண்டிய விட்டுட்டு போற பாருடா." "ஓ! என்னுடைய ஆயுதம். தேங்க் யூ" அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப அந்த கதவுகிட்ட இந்த கரண்டிய வச்சு தொறக்க பார்க்குறான். ச்சே! இந்த கரண்டியால எப்படி இத தொறக்க முடியும்? அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப அந்த ராஜ்யத்துக்கு நடுவுல இருக்கிற அந்த புனித மரத்தால கதவ உடைச்சு உள்ளார போயிடலாம் அப்படின்னுட்டு எடுத்துக்கிட்டு வேகமா ஓடி வந்துட்டு இருக்கிறான். அந்த சமயத்துக்கு அந்த அரக்கருங்களுடைய 2 காவலாளிங்க அந்த டோர ஓப்பன் பண்ணிடுறாங்க. உடனே அந்த மரத்த கீழ போட்டு இவன் பாட்டுக்கு நேரா உள்ளார ஓடி போறான். பின்னாடியே அந்த அரக்கர்களும் தொரத்திக்கிட்டே போறானுங்க. அந்த சமயத்துக்கு உள்ளார இருக்கிற அந்த அரக்கர்களுடைய ராஜா, "சரி, சரி நீங்க போங்க. இவன நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னுட்டு அவன் சொல்ல, அவன் நெறைய மண்ட ஓட்டுகள வச்சுக்கிட்டு ஹாக்கி விளையாடிட்டு இருக்கிறான். அதே சமயத்துக்கு ஒரு மண்ட ஓட்ட வச்சு இவன் மண்டைய உடைக்கலான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற அந்த சமயத்துக்கு தற்செயலா அந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அந்த மாயக்கண்ணாடி வழியா நம்ம ஹீரோ என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னுட்டு பார்க்குறா. அதே சமயத்துக்கு அவன் கையில ஒரு கரண்டிய வச்சுக்கிட்டு அந்த அரக்கர்களுடைய ராஜனை எதிர்த்து நிக்கிறத இவ பார்த்ததுமே, "அடே முட்டா பயலே! நான் உனக்கு விளையாட்டுக்கு தானடா இந்த கரண்டிய வச்சு நீ போராடு அப்படின்னு சொன்னேன். உண்மையாவே நீ அங்க இருக்கியா?" அப்படின்னுட்டு இவ உடனே புகையா மாறி மறைஞ்சு அந்த இடத்துக்கு போயிடுறா.
அந்த அரக்கர்களுடைய ராஜனும் அந்த மண்டைய ஓங்கி நம்ம ஹீரோவுடைய தலையில அடிக்கிற அந்த சமயத்துல, நம்ம ஹீரோயின் ஒரு சொடக்கு போடுறதுக்குள்ளயே ஹீரோ அப்படியே முயலா மாறி போயிடுறான். அவங்கள போய் புடிங்க அப்படின்னு சொல்றதுக்குள்ளேயே, ஹீரோயின் முயலா இருக்கிற நம்ம ஹீரோவ எடுத்துக்கிட்டு அங்கருந்து மறைஞ்சு போயிடுறா. இப்படி ஹீரோயின் முயலா மாறி இருக்கிற நம்ம ஹீரோவ கையில வச்சுக்கிட்டு ஒரு மேஜிக் ஸ்டிக்ல வானத்துல பறந்துகிட்டு வந்துட்டு இருக்கிறா. இப்படியே வானத்துல வளைஞ்சு நெளிஞ்சு இவங்க 2 பேரும் வந்துட்டு இருக்கிறாங்க. இவங்க 2 பேருக்கு நடுவுல கண்ணும் கண்ணும் வச்ச மாதிரி அப்படி ஒரு ரொமான்டிக் லுக்க குடுத்துக்கிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அந்த மேஜிக் ஸ்டிக் தரைய நோக்கி வேகமா வந்துகிட்டு இருக்குது. அப்போ கீழ விழுற அந்த சமயத்துல, மனுஷனா இருக்கிற நம்ம ஹீரோ மறுபடியும் முயலா மாறிடுறான். கீழ விழுற சமயத்துல மறுபடியும் அவன் மனுஷனா மாறிடுறான். நம்ம ஹீரோயின், "ஏன்டா உனக்கெல்லாம் அறிவே இல்ல? ஏன்டா இப்படி பண்ற? உனக்கு என்னதான் வேணும்?" அப்படின்னு கேட்க, "எனக்கு கல்யாணம் ஆகணும். அதுக்காக தான் இவ்வளோலாம் கஷ்டப்படுறேன்னு" ஹீரோ சொல்றான். இந்த கரண்டியால அந்த அரக்கர்கள எப்படிடா உன்னால கொல்ல முடியும்? கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியான்னு ஹீரோயின் சொல்றா. "நீ ஏதாவது சூப்பு கீப்பு செஞ்சு எடுத்துட்டு வருவ. வேணும்னா அதுல நான் ஒரு விஷம் வாய்ந்த மருந்த ஊத்துவேன். அப்ப இந்த கரண்டி உனக்கு கிண்டுறதுக்கு யூஸ்ஃபுல் ஆகும்னுட்டு நான் நினைச்சேன். அப்ப அந்த சூப்ப எடுத்துன்னு போய் நீ அந்த அரக்கர்களுடைய அரண்மனைக்குள்ள வச்சுட்டீன்னா, அத குடிச்சு அவனுங்கலாம் செத்துருவாங்கன்னுட்டு இப்படி ஒரு ஐடியாவ நான் யோசிச்சேன். ஆனா நீ என்னென்னமோ செஞ்சுட்டு வந்துட்டியே! ஆமா இல்ல? ரொம்ப அருமையான யோசனையா இருக்குதே! ஆனா எனக்கு சூப்பு செய்ய தெரியாதே!" "ஆமா, உனக்கு சூப்பு கூட செய்ய சொல்லி தரேன் இரு. ஒழுங்கு மரியாதையா இங்கருந்து எந்திரிச்சு ஓடி போயிடு" அப்படின்னு ஹீரோயின் திட்டி அனுப்புறா. நேரா அவன் அம்மா கிட்ட போய், "அம்மா எனக்கு சூப்பு செய்ய சொல்லிக் குடுங்க" அப்படின்னு அவன் கேட்க, "ஆனா அதுக்கு நெறைய பொருளுங்க வாங்கணுமே" அப்படின்னு சொல்லிட்டு, நேரா பக்கத்து வீட்டுக்காரனையும், அவங்க மகனையும் கூப்பிட்டுக்கிட்டு அவங்க அம்மா பக்கத்துல இருக்கிற சிட்டிக்கு போறாங்க. அந்த மார்க்கெட்ல எதேர்ச்சியா இந்த கோதர்டுக்கு முதல்ல பொண்ணு பார்க்க போயிருந்தாங்களே, அந்த கடைக்காரரு இருக்கிறாரு. அவரு மறுபடியும் அவங்க மகள பார்த்து, "பாரும்மா, இதுதான் நல்ல வாய்ப்பு. இவன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒத்துக்கோ" அப்படின்னு அவரு மறுபடியும் மகள ஏதேதோ சொல்லி கன்வின்ஸ் பண்ண பார்க்குறாரு. ஆனா மகளுக்கோ, "என்ன கட்டாயப்படுத்தாதீங்கப்பா, எனக்கு சுத்தமா இவன பிடிக்கல" அப்படின்னு இவ சொல்றா. இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத நம்ம ஹீரோ கண்டுக்காம அப்படியே திரும்பும்போது, எதேர்ச்சையா அங்க இருக்கிற ஒருத்தன் மேல மோதிடுறான். அவனும் அங்க இருக்கிற ஒரு பலகை மேல விழுந்துடுறான். அந்த கார்னர்ல ஒரு கூடை ஒண்ணு இருக்குது. அந்த கூடை நேரா இந்த பொண்ணு தலை மேல விழுந்துடுது. இவளுக்கு முதல் தடவை எப்படி ஷேம் ஆச்சு, அதே போல தான் இந்த தடவையும் அந்த கூடையில இருக்கிறதெல்லாம் இவன் மேல ஊத்திக்கிட்டு இவளுக்கு ஒரே அவமானமாயிடுது. அப்போ அவளுக்கு பயங்கரமா கோவம் வருது. "இனி எனக்கு கல்யாணமே வேணாம். நான் இனிமே இப்படிதான் கூடையோடவே சுத்தப் போறேன்" அப்படின்னு அவ சொல்றா. இந்த பக்கம் ராஜா அந்த சோல்ஜர்ஸ் லீடர் கிட்ட இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். "எனக்கு என்னமோ பயமா இருக்குது. என் மகளுக்கு கடைசி வரைக்கும் கல்யாணமே ஆகாதோ அப்படின்னு. நான் ஆரம்பத்துல ஒரு அனௌன்ஸ்மென்ட் பண்ணியிருந்தேனே, அது இப்ப மாத்திக்கலாம்னு நினைக்கிறேன். அதாவது அந்த 1000 அரக்கர்கள எந்த இளவரசன் சாகடிக்கிறானோ, அந்த இளவரசனுக்கு தான் என்னுடைய மகள கட்டிக் குடுப்பேன்னு சொல்லியிருந்தேனே, இப்போ அந்த டாபிக்க நான் மாத்திக்க போறேன். இந்த தடவ யாரா இருந்தாலுமே சரி, மொத்தத்துல அந்த 1000 அரக்கர்கள கொல்றவனா இருக்கணும். ஒரு ஆடு மேய்க்கிறவனோ, மாடு மேய்க்கிறவனோ, இல்ல ஒரு சாதாரண மனுஷனோ, ஏன் உன்ன மாதிரி ஒரு படை வீரனா கூட இருக்கலாம்" அப்படின்னு ராஜா சொல்ல, இந்த சோல்ஜர்ஸோடைய லீடர் யோசிக்கிறான். "ஆஹா! அதிர்ஷ்ட காத்து நம்ம பக்கமும் வீசுதே! எப்படியாச்சும் அந்த அரக்கர்கள நான் கொன்னுட்டு, இந்த இளவரசிய நான் தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு" இவன் யோசிக்கிறான். அந்த பக்கம் ஹீரோ அவங்க அம்மாவுடைய உதவியால அந்த சூப்ப செஞ்சுட்டு நேரா இப்போ ஹீரோயினுக்கிட்ட எடுத்துட்டு வந்து காட்டுறான். அத ஹீரோயினும் டேஸ்ட் பண்ணிட்டு, "செம்ம டேஸ்ட்டா இருக்குதே" அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம், இதுக்குள்ள ரொம்பவே விஷம் வாய்ந்த ஒரு லிக்விட் இருக்குது. நீ நேரா இந்த சூப்ப எடுத்துன்னு அந்த அரக்கர்களுடைய அரண்மனைக்குள்ள வச்சுடு. யாரும் இல்லாத சமயம் பார்த்து இந்த விஷ லிக்விட இதுக்குள்ள போட்டு அந்த கரண்டியால கிண்டி விட்டுடு. எந்த அரக்கர்கள் வந்து இத குடிக்கிறானுங்களோ, அவனுங்க எல்லாம் அந்தந்த இடத்திலேயே மர்கையா தான். அந்த அரக்கர்கள கொல்ற அளவுக்கு இந்த விஷம் கொடியது அப்படின்னு ஹீரோயின் குடுத்து அனுப்புறா. இந்த பக்கம் கோதர்ட் அவனுடைய 3 ஃப்ரெண்ட்ஸுங்கள கூப்பிட்டுக்கிட்டு, அந்த அரக்கர்கள் இருக்கிற அரண்மனைக்கு முன்னாடி அந்த சூப்போடைய ட்ரம்ம எடுத்துன்னு வந்து வச்சுடுறான். தூரத்துல வந்து மறைஞ்சு நின்னு, எதையோ சாதிச்சுட்டது போல அவன் கம்பீரமா நின்னு பார்த்துக்கிட்டு இருக்க, இந்த பக்கம் நாயி அவன பார்த்து, "அடே முட்டா பயலே! விஷத்த இங்க வச்சுட்டு, அங்க என்னத்தடா நீ பார்த்துக்கிட்டு இருக்க?" அப்படின்னு அந்த விஷ பாட்டில அவன்கிட்ட தள்ளி விடுது. "ஐ அம் சாரி மறந்துட்டேன். ஒரே நிமிஷத்துல போய் கலந்துட்டு வந்துடுறேன்" அப்படின்னுட்டு இவனும் அந்த விஷத்த எடுத்துன்னு போய் அந்த சூப்புக்குள்ள கலந்துட்டு வரலான்னு போற சமயத்துல, அந்த அரண்மனையோட கதவு தொறந்து உள்ளார இருந்து 2 அரக்கனுங்க வெளிய வரானுங்க. இத பார்த்ததும் கோதர்ட் அங்க இருக்கிற ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிறான். இந்த அரக்கனுங்களும் நேரா அந்த சூப்பு ட்ரம்ம உள்ளார தள்ளிக்கிட்டு போய் வைக்கிறானுங்க. ஆமா, ஆமா, விஷத்த கலக்காம இவன் எங்க போனான்னு நம்ம நெனைக்கிறதுக்குள்ளயே, அந்த சூப்பு ட்ரம்முக்குள்ள இருந்து நம்ம ஹீரோ எந்திரிச்சு வெளில வரான். அதுக்கப்புறம் அவன் கையில இருக்கிற அந்த விஷத்த அந்த சூப்ல கலந்து விட்டுடுறான்.
கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு ஒரு அரக்கன் வரான். அந்த சூப்ப நல்லா கிண்டுன்னு கிண்டுனதுக்கப்புறம், நெறைய பவுலுங்கள்ல அந்த சூப்ப ஊத்தி எல்லாருக்கும் குடுக்க சொல்லி குடுத்து அனுப்புறான். இந்த சூப்ப யாரெல்லாம் குடிக்கிறாங்களோ, அவங்கெல்லாம் குடிச்சதுக்கப்புறம் செத்துட்டு காத்தோட காத்தா மறைஞ்சே போயிடுறாங்க. இவங்க இப்படி ஒவ்வொருத்தரா சாகுறது நம்ம ஹீரோவுக்கு அவ்ளோ சந்தோஷமா இருக்குது. சரி, இப்ப அந்த அரக்கர்களுடைய ராஜா என்ன பண்ணிட்டுருக்கிறான்னு போய் பார்க்கறதுக்காக போறான். அங்க அந்த ராஜாவோ மாடு நல்லா கழனி தண்ணிய உரியிற மாதிரி அவன் உறிஞ்சு குடிச்சிட்டு இருக்கிறான். அதுக்கப்புறம் அந்த ராஜாவும் செத்து காத்தோட காத்தா மறைஞ்சு போயிடுறான். இது எல்லாத்தையும் இந்த பக்கம் அந்த மாயக்கண்ணாடி வழியா நம்ம ஹீரோயினும் பார்த்துக்கிட்டு இருக்கிறா. நம்ம ஹீரோ விட இவளுக்கு இன்னும் பயங்கரமா சந்தோஷமாகுது. இவ சந்தோஷத்துல துள்ளி குதிக்கிறா. அதுக்கப்புறம் இவ நல்லா நீட்டா ரெடி ஆயிட்டு, தலையெல்லாம் வாரிக்கிட்டு, அந்த மாயக்கண்ணாடி வழியா இவளுடைய அப்பா, அம்மாவ பார்க்குறா. "அம்மா, நீங்க அன்னைக்கு என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டீங்களே, நீ யாரையாவது விரும்புறியான்னு சொல்லிட்டு, அன்னைக்கு நான் எதுவும் சொல்லல. ஆனா இப்ப சொல்றேன். ஆமா, நான் ஒருத்தர விரும்புறேன். நான் உங்கள்கிட்ட அன்னைக்கு அந்த ஆடு மேய்க்கிறவன பத்தி சொன்னேன் இல்லைங்களா? அநேகமா நான் அவன விரும்புறேன் போல. அன்னைக்கு நீங்களும் அவன அறிமுகப்படுத்தி வைக்க சொன்னீங்க. அதுக்கான நேரம் வந்துடுச்சு. கண்டிப்பா அவன் இங்க வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நான் அவன இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன்" அப்படின்னுட்டு இவ ரொம்ப சந்தோஷத்துல அவனுக்காக ரொம்ப எதிர்பார்ப்போட காத்துக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் ரொம்ப சந்தோஷத்தோட நம்ம ஹீரோ அந்த அரக்கர்களுடைய ராஜா கிட்ட இருந்த ஆயுதங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு இப்ப நம்ம ஹீரோயினை மீட் பண்றதுக்காக வந்துகிட்டு இருக்கிறான். அதே வழியில அந்த சோல்ஜர்ஸோடைய லீடரும் ஒரு டீமா வந்துகிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஹீரோ கையில இருக்கிற அந்த ஆயுதங்கள் எல்லாம் பார்த்ததுமே சோல்ஜர்ஸுக்கும், அந்த சோல்ஜர்ஸோட லீடருக்கும் பயங்கர ஷாக் ஆயிடுது. "நீ அந்த அரக்கர்கள கொன்னுட்டியா? அந்த அரக்கர்களுடைய ராஜாவையும் கொன்னுட்டியா?" அப்படின்னுட்டு ரொம்ப சந்தோஷத்துல கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஹீரோவோ பேந்த முழிச்சுக்கிட்டு இருக்கான். "அது ஆமா, அது" அப்படின்னுட்டு. "சரி வா, உடனே நம்ம இந்த விஷயத்த நம்ம ராஜா கிட்ட சொல்லியே ஆகணும்" அப்படின்னு அந்த அந்த சோல்ஜர்ஸோட லீடர் சொல்ல, "இல்ல, எனக்கு வேற ஒரு முக்கியமான வேலை இருக்குது. அத முடிச்சுக்கிட்டு வேணும்னா நான் வரட்டுமா? அந்த வேலைலாம் நீ அப்புறமா பார்த்துக்கோ. இப்ப வா, முதல்ல ராஜாவ போய் பார்க்கணும்" அப்படின்னுட்டு அங்க இருக்கிற சில சோல்ஜர்ஸுங்கலாம் இவன தூக்கிக்கிட்டு நேரா இப்போ ராஜா கிட்ட போறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் ஹீரோக்காக காத்துக்கிட்டு இருந்து, என்ன இவ்ளோ நேரம் ஆயும் இவன காணோம் அப்படின்னுட்டு, இவ அந்த மாயக்கண்ணாடி வழியா ஹீரோ எங்க தான் இருக்கான்னுட்டு அவ ட்ராக் பண்ணிட்டு இருக்கிறா. அந்த பக்கம் சோல்ஜர்ஸோடைய லீடர் நம்ம ஹீரோவ நேரா ராஜாவுக்கு முன்னாடி இறக்கி வைக்கிறான். "மகாராஜா, உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி." என்னன்னு அவரு கேட்க, "அந்த 1000 அரக்கர்களையும் அந்த அரக்கர்களுடைய ராஜாவையும் கொன்னுட்டாங்க." யாருன்னு கேட்குறப்போ, "இதோ இவன் தான். இவன் ஒரு ஆடு மேய்க்கிறவன். இவன் ஒருத்தன் தான் அந்த 1000 அரக்கர்களையும் அந்த அரக்கர்களுடைய ராஜாவையும் கொன்னுட்டான். இத பாருங்க, அந்த ராஜாவுடைய ஆயுதங்களையும் எடுத்துட்டு வந்திருக்கான்" அப்படின்னுட்டு இவன் சொல்ல, அங்க சுத்தி இருக்கிற ராஜா, இளவரசி, அந்த ஜனங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆயிடுது. எது இவனா? இவன் தனியால அத்தன பேரையும் சாகடிச்சுட்டானா? அப்படின்னு ராஜா ரொம்பவே ஆச்சரியமா கேட்குறாரு. அப்போ ராஜா, "அந்த அரக்கர்கள கொல்றவங்க யாரா இருந்தாலுமே அவங்களுக்கு தான் என்னுடைய மகள கட்டிக் குடுப்பேன்னு நான் வாக்கு குடுத்திருந்தேன். குடுத்த வாக்குப்படியே என்னுடைய மகள நான் இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு" அங்க சபையில எல்லாரும் முன்னாடியும் சொல்றான். அந்த சமயத்திலேயே நம்ம ஹீரோயின் தான் நெறைய மாய வித்தைகள் எல்லாம் கத்து வச்சிருக்கல்ல, ஆன் த ஸ்பாட்லயே என்ட்ரி குடுக்குறா. ராஜா ஹீரோயின பார்த்ததும் பயங்கரமா அதிர்ச்சி அடையறாரு. ஏன்னா 25 வருஷங்களுக்கு முன்னாடி இந்த ராஜ்யத்த அந்த தீய மந்திரவாதி அழிக்க நினைச்சிருப்பான். அந்த சமயத்துல ராஜாவுக்கு சப்போர்ட்டா நம்ம ஹீரோயினும் இருந்திருப்பா. அது மட்டும் இல்லாம, அந்த 1000 அரக்கருங்கள அழிக்கிறதுக்காக இந்த ஹீரோயினுகிட்ட தான் ராஜா உதவி கேட்டிருந்திருப்பான். அதுக்கு, "நான் அந்த 1000 அரக்கர்கள அழிக்கணும்னாக்கா, உனக்கும் எனக்கும் ஒரு ஒப்பந்தம்" அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, "எந்த ஒப்பந்தமா இருந்தாலும் நான் அதுக்கு ஓகே சொல்றேன்" அப்படின்னுட்டு அந்த ராஜாவும் சொல்றாரு. "அது என்னன்னாக்கா, உன்னுடைய மகளுடைய முழு பொறுப்பையும் நீ என்கிட்ட தான் குடுத்துறணும். அதாவது அவளுக்கு கல்யாணம் யார் கூட நடக்குங்கிறத நான் தான் தீர்மானிப்பேன். நான் யார கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றேனோ, அவள தான் அவ கல்யாணம் பண்ணிக்கணும். வேற யாரையும் அவ கட்டிக்க கூடாது" அப்படின்ற ஒரு ஒப்பந்தம் தான் இவ போட்டிருப்பா. அதுக்கு ராஜா, "அதுதான் நடக்கலையே. நீ ஒண்ணும் அந்த 1000 அரக்கர்கள சாகடிக்கலல்ல. தோ இங்க நிக்கிறாரு. இவர் தானே அந்த வேலைய செஞ்சாரு" அப்படின்னு சொல்ல, "எது? இவரா? இவரா அந்த வேலைய செஞ்சாரு? கேட்டு பாருங்க. அந்த அரக்கர்கள சாகடிக்க யார் ஐடியா குடுத்தது? யாருடைய உதவியால இதெல்லாம் நடந்ததுன்னுட்டு அவரையே கேளுங்கன்னுட்டு" நம்ம ஹீரோயின் சொல்றா. அதுக்கு ஹீரோவும், "ஆமா, இதெல்லாம் என்னால ஒண்ணும் இல்ல. இதோ இந்த சூனியக்காரி குடுத்த ஐடியாவால தான். இது எல்லாத்துக்கும் இவ தான் காரணம். இவ ஹெல்ப் பண்ணாட்டி அந்த 1000 அரக்கர்கள நான் கொன்னுருக்க முடியாது" அப்படின்னு அவன் சொல்ல, இந்த பக்கம் அந்த இளவரசிக்கு பயங்கரமா கோவம் வருது. "உங்க 2 பேர் பிரச்சனைக்குள்ள என் வாழ்க்கையில விளையாடி எதுக்கு என் தலைய உருட்டுறீங்க?
யார கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றதுக்கெல்லாம் இவ யாரு? அப்படின்னுட்டு இளவரசி அவகிட்ட கேட்க, கொஞ்ச நேரத்திலே சரி சொல்லு, யார தான் நான் கட்டிக்கணும்? அப்படின்னு இளவரசி கேட்கிறா. அதுக்கு ஹீரோயின், இங்க இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் முன்னாடி யார் ஒருத்தன் 1000 ஸ்டெப்ஸுங்க இருக்கிற டான்ஸ ஆடி காட்டுறானோ, அவன் தான் உனக்கு ஏத்தவன். அவன தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும். அதுவும் இங்க பாரு, இந்த மணல் கடிகாரம் கம்ப்ளீட் ஆவறதுக்குள்ளயே நீ இந்த டாஸ்க்க முடிச்சாகணும். இல்லாட்டி இந்த ஜென்மத்துல உனக்கு கல்யாணமே நடக்காதுன்னுட்டு ஹீரோயினும் சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பி போயிடுறா. ஹீரோயின் இப்படி சொல்லிட்டு போகவும், அங்க இருக்கிற எல்லாருக்குமே பயங்கர அதிர்ச்சி. ராஜாவுக்கு ஒண்ணுமே புரியல. சரி, இந்த மணல் கடிகாரம் முடியறதுக்கு இன்னும் எவ்வளோ நாள் இருக்குதுன்னு தெரியலையே அப்படின்னு சொன்னதும், நம்ம ஹீரோ இன்னும் 1 வாரம் இருக்குதுன்னு சொல்றான். அது எப்படி உனக்கு தெரியும்? இந்த டைம வச்சது என்னுடைய வேலைங்கள முடிக்கிறதுக்காக தானே. அப்ப எனக்கு தெரியாம இருக்குமா? அப்படின்னு ஹீரோ மனசுல நினைச்சுக்கிட்டு, அது ஏதோ ஒரு குத்து மதிப்பா சொன்னேன் அப்படின்னு சொல்றான். இந்த பக்கம் நேரா நம்ம ஹீரோ ஹீரோயின பார்க்கறதுக்காக அவ வீட்டுக்கிட்ட வந்து கதவ தட்டிட்டு இருக்கான். "சூனியக்காரி, அடியே சூனியக்காரி, கதவ தொற. அங்க எல்லார் முன்னாடியும் ஏன் நீ அப்படி நடந்துக்கிட்ட? எனக்கு பதில் சொல்லியே ஆகணும். கதவ தொற" அப்படின்னு சொல்ல, உள்ளார இருந்து நம்ம ஹீரோயின் அழுதுகிட்டு இருக்கிறா. இந்த இடத்துல நம்ம ஹீரோயின் ஹீரோவ தப்பா புரிஞ்சுட்டு இருக்கிறா போல. அதாவது அந்த இளவரசிய நம்ம ஹீரோ விரும்புறதா நினைச்சுட்டு இருக்கா. "என்ன சூனியக்காரின்னெல்லாம் கூப்பிடாத, எனக்கு பிடிக்காது" அப்படின்னு சொல்லிட்டு, "சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ கதவ தொற" அப்படின்ட்டு சொன்னதும் கதவ தொறந்து விடுறா. "சரி இப்ப என்னாச்சு? ஏன் அழுதுகிட்டு இருக்க?" அப்படின்னு கேட்க, "உனக்கு தெரியாதா எனக்கு என்ன ஆச்சுன்னுட்டு? அதெல்லாம் உனக்கு எங்க புரிய போகுது, விடு" அப்படின்னு சொல்ல, "நீ சொன்ன மாதிரி 2 வேலைகளையும் நான் செஞ்சு முடிச்சுட்டேன். இப்போ கடைசியா இன்னொரு வேலை தான் பாக்கி இருக்குது. இந்த வேலையும் என்னன்னு சொல்லு, நான் அத செஞ்சு முடிச்சுடுறேன். அப்பதான் நீ எனக்கு அந்த தீய மந்திரவாதி குடுத்த சாபத்த முறியடிக்க முடியும். அது என்னன்னு சொல்லு" அப்படின்னு இவன் கேட்க, "அந்த 3வது வேலை தானே, அத தான் நான் ஏற்கனவே அங்க எல்லார் முன்னாடியும் சொல்லிட்டு வந்தனே, உனக்கு புரியலையா?" அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. போய் அந்த 1000 ஸ்டெப்ஸுங்கள கத்துக்கோ. கத்துக்கிட்டு உன்னுடைய காதலி இளவரசி இருக்கால்ல, அவள கட்டிக்கிட்டு சந்தோஷமா வாழு. இதுதான் உனக்கான 3வது டாஸ்க்குன்னுட்டு ரொம்ப ஃபீலிங்கா நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. முட்டாள் மாதிரி பேசாத. நான் எல்லாம் ஒண்ணும் அந்த ஹீரோயின காதலிக்கல. எனக்கு கல்யாண வயசுலயே கல்யாணம் நடந்திருந்தா, இவ்வளோ நேரம் அந்த வயசுல எனக்கு ஒரு மக இருந்திருப்பா. என்ன மாதிரி ஒரு சாதாரண ஆடு மேய்க்கிறவனெல்லாம் யார் கட்டிப்பா? ஆனா இப்போ எனக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு இதுதான். அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பி ராஜாவ வந்து பார்க்குறான். "ராஜா, இதுவரைக்கும் என் வாழ்க்கையில சில முக்கியமான மிகப்பெரிய சாகசங்கள செஞ்சிருக்கேன். அதாவது அந்த புனித மரத்த தூக்குனது, அந்த 1000 அரக்கர்கள கொன்னது, இப்போ இன்னொரு சாகசத்தையும் செய்ய வந்திருக்கேன். அதாவது இந்த 1000 ஸ்டெப்ஸுங்கள நான் கத்துக்க போறேன். நான் கத்துக்கிட்டு இளவரசிய கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன்" அப்படின்னு சொன்னதும், இளவரசியும் சந்தோஷப்படுறா. ஒரு வழியா எனக்கும் கல்யாணம் ஆக போகுதுன்னு. இந்த பக்கம் ராஜா அந்த ராஜ்யத்துல இருக்கிற டான்ஸ் மாஸ்டர காட்டுறாரு. டான்ஸ் மாஸ்டரோ சில பல குறிப்புகள குடுக்குறாரு. அந்த குறிப்புகள விரிச்சு பார்த்தாக்கா, ஹனுமார் வால் மாதிரி நீண்டுகிட்டே போய்க்கிட்டு இருக்குது. இத பார்த்ததும் நம்ம ஹீரோவுக்கு மயக்கமே வருது. ஆனாலும் வேற வழி இல்ல. இது இந்த வேலைய செஞ்சு முடிச்சா தான் எனக்கு கல்யாணம் நடக்கும்ன்ற இதுல உறுதியா இருக்கிறான் நம்ம ஹீரோ. கண்டிப்பா நான் 1 வாரத்துல இந்த 1000 ஸ்டெப்ஸ் உள்ள டான்ஸ கத்துக்கிட்டு நான் வரேன் அப்படின்னுட்டு ஹீரோ அங்கருந்து கிளம்பி போறான். இந்த பக்கம் ஹீரோயின் ரொம்ப வருத்தத்தோட தான் காதலிச்சவனுக்கும் இளவரசிக்கும் கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னுட்டு ரொம்பவே மனவேதனையில அழுதுகிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறா. டான்ஸ் எல்லாம் ஆடி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு இடத்துல படுத்துக்கிட்டு இருக்கிறா. அப்போ அந்த தீய மந்திரவாதி கொடுத்த சாபத்த இப்போ நம்ம ஹீரோயின் நினைச்சு பார்க்கறா. "உன் வாழ்க்கையில காதலே உனக்கு வராது. அப்ப எல்லாம் நீ ரொம்பவே சந்தோஷமா இருப்ப. ஆனா ஒரு குறிப்பிட்ட காலத்துல ஒரு நிச்சயமான ஒருத்தன் மேல உனக்கு காதல் வரும். அப்போ நீ ரொம்பவே வருத்தத்துல இருப்ப" அப்படின்றது தான் நம்ம ஹீரோவோடைய அப்பாவான அந்த தீய மந்திரவாதி சாபம் குடுத்திருப்பான். அப்ப நம்ம ஹீரோயின் அவன் சொன்னது அப்படியே நடந்துட்டு இருக்குது அப்படின்னுட்டு அத நினைச்சு ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோ அந்த குடுத்திருக்கிற டான்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். எவ்வளவோ முயற்சி பண்ணி கத்துக்கணும்னு நினைக்கிறான். ஆனா அவனால கத்துக்கவே முடிய மாட்டேங்குது. அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் அவனுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குது. இந்த பக்கம் எதேர்ச்சியா ஹீரோயின பார்க்கறதுக்காக நம்ம ஹீரோ வரான். அப்போ அவ வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு கொடி மேல ஒயிட் ட்ரெஸ் ஒண்ணு பாத்துடுறான். அப்பதான் நம்ம ஹீரோவுக்கு ஞாபகம் வருது. நம்ம பார்த்த ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஒரு பொண்ணு ஒண்ணு டான்ஸ் ஆடிட்டு இருக்குமே, அந்த பொண்ணு தான் இந்த பொண்ணுன்னுட்டு நம்ம ஹீரோவுக்கு ஞாபகத்துக்கு வருது. அது மட்டும் இல்லாம அப்போ அந்த ஒயிட் ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டு அவ டான்ஸ் ஆடிட்டு இருந்தா. அநேகமா அந்த 1000 ஸ்டெப்ஸ் கொண்ட டான்ஸ கண்டுபிடிச்சதே இவ தான்னுட்டு நம்ம ஹீரோ யோசிக்கிறான்.
சரின்னு இப்ப அவள மீட் பண்றதுக்காக போறான். அங்க இருக்கிற ஒரு குளத்துல நம்ம ஹீரோயின் குளிச்சுட்டு இருப்பா. ஹீரோ அவள பார்த்து, "எனக்கு தெரியும் அந்த 1000 ஸ்டெப்ஸுகள் கொண்ட டான்ஸ கண்டுபிடிச்சதே நீதான் சொல்லி. நீ எனக்கு அந்த டான்ஸ சொல்லிக் குடுக்குறியா?" அப்படின்னு கேட்டதுக்கு, ஹீரோயினுக்கு அவன வெறுக்க மனசில்ல. "சரி நான் உனக்கு கத்து தரேன்னு" ஹீரோயின் சொல்றா. இப்போ ஹீரோயின் நம்ம ஹீரோவுக்கு டான்ஸ் சொல்லிக் குடுக்க ஸ்டார்ட் பண்றா. இவங்க டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிற இந்த இடம் எதுனாக்கா, அந்த 1000 அரக்கர்கள் இருந்தாங்கல்ல, அவங்களுடைய அரண்மனைய தான். இந்த டான்ஸ் ஆடணும்னா 2 பேர் ஜோடியா இருக்கணும். அப்பதான் இந்த டான்ஸ ஆட முடியும்னு ஹீரோயின் சொல்ல, அப்போ ஹீரோ அப்படின்னா வெறும் 500 ஸ்டெப்ஸ் போட்டா மட்டும் போதும் தானே அப்படின்னு சொல்றான். ஆமா, ஆமா. நீ 500 ஸ்டெப்ஸ், நான் 500 ஸ்டெப்ஸ். இதுதான் 1000 ஸ்டெப்ஸ் டான்ஸ் அப்படின்னு ஹீரோயின் சொல்லி, ஹீரோவுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பா கத்துக் குடுத்துட்டு இருக்கா. இவங்க 2 பேரும் ஆட, ஆட ரொம்ப நெருக்கமா ஆடிட்டு இருக்கிறாங்க. அந்த சமயத்துல 2 பேரும் முத்தம் குடுத்துக்கவும் ஸ்டார்ட் பண்றாங்க. அப்போ இதுக்கு நடுவுல நம்ம ஹீரோவுடைய அம்மாவும், அந்த பக்கத்து வீட்டுக்காரனும் நந்தி மாதிரி வந்துர்றாங்க. "அம்மா நீங்க என்ன இங்க?" அப்படின்னு அவன் கேட்க, "நீ டான்ஸ் எப்படி ஆடுற? அத பார்க்கணுன்றதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம். சரி ஆடு, நாங்க பார்க்குறோம்" அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, "சரிம்மா" அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் முதல்ல இருந்து டான்ஸ் ஆட ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்படி இவங்க ஆடிக்கிட்டே இருக்கிறத அவங்க அம்மாவும், அந்த பக்கத்து வீட்டுக்காரனும் பார்த்துக்கிட்டு நல்லா தூங்கி கொரட்ட விடுறாங்க. அன்னைக்கு நைட்டு அதே இடத்துல இவங்க எல்லாரும் டின்னர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோவோடைய அம்மா ஹீரோயினுக்கிட்ட, "நீ சூனியக்காரி தானே! உன் வேலைலாம் எப்படி போயிட்டுருக்கு?" அப்படி இப்படின்னு ஏதேதோ கேள்விய கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா நம்ம ஹீரோவ சபிச்சது அவருடைய அப்பா தானே! இந்த ராஜ்யத்த சபிச்சது, என்ன சபிச்சது, நம்ம ஹீரோவ சபிச்சது நம்ம ஹீரோவுடைய அப்பா தான்னு நம்ம ஹீரோயினுக்கு அப்பதான் தெரியுது. இந்த விஷயத்த கேட்டதும் நம்ம ஹீரோயின் ரொம்பவே வருத்தப்படுறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் ஹீரோவ பார்த்து பேசுறா. "உன் அப்பா தான் உனக்கு சாபம் குடுத்தாருன்னு ஏன் என்கிட்ட முதல்லே சொல்லல?" அப்படின்னு கேட்குறா. "ஏன்? அது சொல்லியே ஆகணுமா?" "எனக்கு அப்ப சொல்லணும்னு தோணல. அதனால தான் சொல்லல." "அதனால ஏதாவது பிரச்சனையா?" அப்படின்னு கேட்க, "ஆமா. உன் அப்பா உனக்கு மட்டும் சாபம் குடுக்கல. இந்த ராஜ்யத்துக்கே சாபத்த குடுத்துருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம எனக்கு கூட தான் சாபத்த குடுத்துருக்கிறாரு." "அப்படியா? அது என்ன சாபம்?" அப்படின்னு ஹீரோ கேட்குறான். "அந்த சாபம் என்னன்னு தெரியுமா? இன்னொருத்திக்கு நிச்சயமானவன நான் லவ் பண்ணுவேன்றது தான் அந்த சாபம். ஆனா அது இப்ப நடந்துகிட்டு தான் இருக்குது." "ஆமாண்டா, நான் உன்ன விரும்புறேன். உன்ன மொதல்ல எப்ப பார்த்தனோ, அப்பவே எனக்கு உன்ன புடிச்சு போச்சு." அப்படின்னுட்டு ஹீரோயின் சொல்ல, உடனே அவள கட்டி புடிச்சுக்கிட்டு முத்தம் குடுக்க ஸ்டார்ட் பண்றான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோவ தள்ளி விட்டுட்டு, "போ, உனக்கெல்லாம் நான் செட்டே ஆக மாட்டேன். உனக்கு அந்த இளவரசி தான் சரி. அவள கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இரு. உன் அம்மாவும் அதுதான் எதிர்பார்க்குறாங்க." அப்படின்னுட்டு ஹீரோயின் அழுதுகிட்டே அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறா. இந்த பக்கம் ஹீரோ "போகாத, நில்லு" அப்படிங்கிற மாதிரி அவன் பாட்டுக்கு ஜோரா கத்துறான். ஆனா அதெல்லாம் கண்டுக்காம ஹீரோயின் அங்கருந்து கிளம்பி போயிடுறா. இப்போ மறுநாள் காலையில விடிஞ்சதும் கல்யாண ஏற்பாடுகள்லாம் தடபுடலா நடந்துட்டு இருக்குது. இளவரசியும் ரொம்ப அழகா ரெடி ஆயிட்டு இருக்கா. அந்த மணல் கடிகாரமும் கடைசி பொசிஷன நெருங்கிக்கிட்டு இருக்குது. இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் ஸ்டேஜ் மேல நின்னுக்கிட்டு இருக்கான். ராஜா "டான்ஸ் ஸ்டார்ட் பண்ணு" அப்படின்னு சொல்ல, "டான்ஸா? இதுக்கு 2 பேரு வேணுமே! நான் மட்டும் தான் இருக்கேன். எனக்கு யார் துணையா வருவா? எனக்கு ஜோடி யாரா வருவா?" அப்படின்னுட்டு இவன் பாட்டுக்கு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறான். அங்க தான் நம்ம ஹீரோயின் என்ட்ரி குடுக்குறா. நம்ம ஹீரோவுக்கு ஒரே சந்தோஷம். அப்ப ஹீரோயின் சொல்றா, "நான் உன் கூட கடைசியா டான்ஸ் ஆடணும்னு நெனைக்கிறேன். வேண்டான்னு சொல்லாத" அப்படின்னு சொன்ன உடனே, "கண்டிப்பா நம்ம ஆடலாம்" அப்படின்னுட்டு சொல்ல, இவங்க 2 பேரும் டான்ஸ் ஆட ஸ்டார்ட் பண்றாங்க. இவங்க போடுற ஒவ்வொரு ஸ்டெப்பும் வித்தியாசமா இருக்குது. எல்லாரும் ரொம்பவே மெய்மறந்து அவங்க அவங்க ஆடுற அந்த ஸ்டெப்ஸ பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி 2 பேரும் செம்மையா ஆடிக்கிட்டு இருக்க, அந்த பக்கம் அந்த மணல் கடிகாரமும் எண்ட் ஆயிட்டு வந்துட்டு இருக்குது. இப்போ கடைசியா 1000 ஸ்டெப்ஸ் அந்த 1000வது ஸ்டெப்ஸ போட்டுட்டு ஒரு பொசிஷன்ல 2 பேரும் இருக்கிறாங்க. அங்க அந்த மணலுடைய கடைசி துளியும் விழுந்து முடியுது. நம்ம ஹீரோயின் குடுத்த கடைசி அந்த டைம் ஸ்லாட்டுக்கு தகுந்தபடியே நம்ம ஹீரோவும் அவனுடைய 3 வேலைகளையும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டான். அடுத்த நொடியே நம்ம ஹீரோவையும், ஹீரோயினையும் பிரிச்சு, நம்ம ஹீரோவ கல்யாணம் நடத்தி வைக்கிறதுக்காக அந்த இடத்துக்கு கூப்பிட்டுட்டு போயிட்டுருக்காங்க. இந்த பக்கம் தனியா இருக்கிற நம்ம ஹீரோயின் ரொம்பவே உடைஞ்சு போய் வருத்தத்துல இருக்கிறா. அவ மட்டும் தனியா நின்னுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கிறா. அப்ப அவ தலைக்கு மேல கார்மேகம் சூழ்ந்துகிட்டு மழையா அவ மேல பொழியுது. அவ எங்க வரைக்கும் நடந்துட்டு போயிட்டுருக்கிறாளோ, அவ பின்னாடியே அந்த மழையும் பேஞ்சுகிட்டே போயிட்டுருக்குது.
அந்த பக்கம் சர்ச்சில் கல்யாண விழா ரொம்பவே சிறப்பாக வேகமாக நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ரொம்பவே மன வருத்தத்தோட அழுதுகிட்டு ரோட்டில் நடந்து வந்துட்டு இருக்கிறா. இவளுக்கு எதிர்த்தாப்புல அந்த காதல் தேவதை நின்றுக்கிட்டு இருக்குது. அந்த காதல் தேவதையை பார்த்ததுமே நம்ம ஹீரோயினுக்கு சில ஞாபகங்கள் வருது. அதாவது நம்ம ஹீரோவுக்கு விதிக்கப்பட்ட அந்த 3 டாஸ்க்குகளும் வேற யாருக்குமே இல்லை, நம்ம ஹீரோயினுக்காக தான் அவன் செஞ்சு முடிச்சிருக்கிறான். அதாவது முதல்ல அந்த புனித மரத்தை எடுத்ததும், 2வது அந்த 10,000 அரக்கர்களையும் அந்த அரக்கர்களோட ராஜாவையும் கொன்னதும், இப்போ 3வது இந்த ராஜாவுடைய மகளான இளவரசியை கட்டிக்கணும்னாக்கா 1000 ஸ்டெப்ஸுங்களை பிராக்டிஸ் பண்ணி ஆடி காட்டுறதும்னுட்டு இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயினுக்காக தான் செஞ்சு முடிச்சிருப்பான். அது மட்டும் இல்லாம அந்த தீய மந்திரவாதி 3 சாபங்கள் வேற கொடுத்தான் இல்ல, அந்த சாபமும் இவங்க 2 பேரும் ஒன்னாகணுன்றதுக்காக தான் கொடுத்துருப்பான். நம்ம ஹீரோக்கு கல்யாணமே செட் ஆகாம கடைசியில அந்த ராஜா கொடுத்த அந்த வேலையை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவளுடைய மகளுக்கும் இவனுக்கும் நிச்சயதார்த்தமாகி கல்யாணமாக இருக்கிற இவனை, அதாவது நம்ம ஹீரோயினுக்கும் ஸோ இப்படி நிச்சயமான ஒருத்தனோட தான் எனக்கு காதல் உண்டாகும், காதலிச்சவனே கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறது தான் இந்த தீய மந்திரவாதியும் அந்த காதல் தேவதையும் இவங்க 2 பேரும் சேர்ந்து ரொம்பவே சுவாரஸ்யமான கதையா எழுதி வச்சிருந்திருப்பாங்க. இப்போ நம்ம ஹீரோயினுக்கு ரியலைஸ் ஆகுது, நானும் அவனும் சேரணுங்கிறது தான் விதி போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ரொம்பவே சந்தோஷமா தன்னுடைய காதலனை தேடி சர்ச்சுக்கு ஓடி போறா. இந்த பக்கம் சர்ச்சில் கல்யாண பொண்ணையும் மாப்பிள்ளையும் காட்டுறாங்க. சர்ச் ஃபாதர் 2 பேருக்கிட்டையும் உங்களுக்கு இந்த கல்யாணத்துல சம்மதமானு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ எல்லாரும் சொல்ற மாதிரி சம்மதம்னு சொல்லாம எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்றான். இந்த விஷயத்த கேட்டதுமே அங்க இருக்கிற எல்லாருக்கும் ரொம்பவே ஷாக் ஆகுது. என்னுடைய கல்யாண வயசுல எனக்கு கல்யாணம் இருந்தா இப்போ இந்த பொண்ணு வயசுல எனக்கு ஒரு மகளும் இருந்திருப்பா, நான் எப்படி இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு ஹீரோ சொல்ல, உடனே அந்த இளவரசிக்கு பயங்கரமா கோவம் வந்து அவனுடைய காலர் ஷர்ட்டை பிடிச்சி, என்னடா சொல்ற, இதை என்னை பார்த்த அன்னைக்கே சொல்ல வேண்டியது தானே, அன்னைக்கெல்லாம் சும்மா இருந்துட்டு இப்போ எல்லாரும் முன்னாடியும் என்னை அவமானப்படுத்துறியா, நானோ கல்யாணமே ஆகாம 10 வருஷங்களா காத்துக்கிட்டு யாராவது என்னை கல்யாணம் பண்ணிப்பாங்களான்னு சொல்லி எனக்கும் கல்யாணம் இப்போ நடக்கும் அப்போ நடக்கும்னு எதிர்பார்த்து பார்த்து போதுமா போயிடுச்சு அப்படின்னு இவ திட்டிட்டு இருக்க. அதே சமயத்துக்கு அந்த இடத்துக்கு ஹீரோயினும் வரா. ஹீரோவை பார்த்ததுமே அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இவ வருத்தத்துல அப்படியே திரும்பி நிக்கிறா. இதை பார்த்த ஹீரோ, ஒரு நிமிஷம் நில்லு, எங்க போற அப்படின்னு ஹீரோயினை கேட்க, உனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சே அப்படின்னு அவ சொல்றா. எனக்கு கல்யாணம்லாம் ஒன்றும் ஆகல, வெறும் நிச்சயதார்த்தம் தான் ஆயிருக்குது அப்படின்னு ஹீரோ சொல்ல, இந்த விஷயத்த கேட்டதும் நம்ம ஹீரோயினுக்கு அவ்வளோ சந்தோஷமாகுது. உடனே அவனை கட்டி பிடிச்சிக்கிட்டு அவனை முத்தம் கொடுக்குறா. இதை பார்த்துட்டு இருக்கிற இளவரசிக்கு ரொம்பவே கடுப்பாகுது. ஒரு நிமிஷம் நிறுத்துறீங்களா, என்ன நடக்குது இங்க, நீ பாட்டுக்கு வருவ, நிச்சயதார்த்தம் பண்ணுவ, இப்போ இவ கூட சேர்ந்துக்கிட்டீன்னா என்ன யார் கட்டிப்பா அப்படின்னு இளவரசி கேட்க, அதுக்கு ஹீரோயின், இங்க பாருமா, உன்னை யாரும் இங்க ஃபோர்ஸ் பண்ணல, உன்னுடைய விருப்பம் என்னமோ அதுபடி நீ செஞ்சுக்கோ அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்ல, அப்போ அந்த இளவரசிக்கு ஒரு யோசனை வருது. அவளுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டான அந்த பொண்ணு பக்கம் திரும்பி பார்க்குறா. அவகிட்ட ஓடி போய் அவளுக்கு முத்தத்தை கொடுத்து, உன்னை எனக்கு பிடிச்சிருக்குது, நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்குறா. இந்த விஷயத்த பார்த்ததுமே ராஜாவுக்கு முதல்ல பயங்கரமா ஆச்சரியமாகுது. அதுக்கப்புறம் தன்னுடைய மகளுடைய சந்தோஷம்தான் என்னுடைய சந்தோஷம்னு சொல்லி அந்த கல்யாணத்துக்கு ராஜாவும் சம்மதிக்கிறான். உடனே அங்க இருக்கிற எல்லாரும் கைத்தட்ட ஆரம்பிச்சுடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இந்த பக்கம் இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ ஒரு மார்க்கெட்ல பொண்ணு பார்க்க போயிருந்தான் இல்ல, அந்த பொண்ணும் அவனை வேணான்னு சொல்லிடுச்சு. அந்த பொண்ணும் அன்னில இருந்து தலையில பக்கெட்டை கவுத்துக்கிட்ட எல்லா இடத்துலயும் நடமாடிக்கிட்டு இருக்கிறா. இவளும் இந்த ஃபங்க்ஷன்ல அட்டெண்ட் ஆயிருப்பா. அப்போ இவன் நடந்துக்கிட்டு போயிட்டு இருக்கிறப்போ எதிர்த்தாப்புல இருக்கிற அந்த சோல்ஜர்ஸ் லீடர் மேல போய் மோதிடுறா. அப்போ அந்த பக்கெட்டை தூக்கி பார்க்குறப்போ அந்த ஸ்பாட்ல இவங்க 2 பேருக்குள்ளேயும் காதல் உருவாகுது. இவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் முத்தம் கொடுத்துக்கிறாங்க. இந்த பக்கம் இந்த பொண்ணுடைய அப்பாவுக்கும் ரொம்பவே சந்தோஷமாகுது. ஒரு வழியா என் மகளுக்கும் கல்யாணம் ஆக போகுதுன்னு சந்தோஷப்பட்டு கை தட்டுறாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் சர்ச் ஃபாதர் மூலியமா கல்யாணமும் நடக்குது. இவங்க 2 பேரும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ ஹீரோவோடைய 3 ஃப்ரெண்ட்ஸுங்களான இந்த வாத்து, நாய், அந்த ஆடு, இது 3ங்களும் ஒன்னா உக்காந்துக்கிட்டு பேசிட்டு இருக்குதுங்க. அதுல நாய் சொல்லுது, ஒரு வழியா கதை எங்கெங்கேயோ ஆரம்பிச்சு என்னெல்லாமோ நடந்து கடைசியா ஒரு நல்ல எண்டு கிளைமேக்ஸ்க்கு வந்து முடிஞ்சுது. ஆனா இந்த கதையில வந்த அந்த தீய மந்திரவாதி அவன் என்னன்னா, அவன் கதை தான் என்ன அப்படின்னு இந்த நாய் கேட்க, அவன் கதையா, அது ஒரு பெரிய கதை, அதை நம்ம அடுத்த ஒரு படத்துல பார்க்கலாம் அப்படின்ட்டு அந்த வார்த்தை சொல்ல, இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு பார்த்த இந்த மேன் அண்ட் விச் உங்களுக்கு இந்த படத்தோட கதை பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
ஆனா, இந்த படத்துல நம்ம ஹீரோவுடைய அப்பா, அந்த தீய மந்திரவாதி தன்னுடைய மகனுக்கு கல்யாணத்த டைரக்ட்டாவே பண்ணி வச்சிருக்கலாம்ல. எதுக்காக சுத்தி வளைச்சு, ஏதேதோ சில ட்விஸ்ட்டுங்களெல்லாம் கொண்டு வந்து, கடைசியா இந்த ஒரு கிளைமாக்ஸ்ல இவங்களுடைய கல்யாணம் நடக்கணும்னு செஞ்சிருப்பாரு. இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்கன்னுட்டு கமெண்ட்ல சொல்லுங்க.